போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றாரே இயேசு. பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திலே இளைப்பாற செய்கிறாரே இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார், கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவான். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவான். இறுதி வரை எப்போதும் நடத்துவான், இறுதி வரை எப்போதும் நடத்துவான். இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம், இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவான். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவான், இறுதி வரை எப்போதும் நடத்துவான். இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம், இயேசு நாமம் வாழ்க என்று வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவான், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவான். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவான், நீதியின் பாதையிலே நடத்துவான். நிழல் போல நம் வாழ்வில் தொடருவான், நிழல் போல நம் வாழ்வில் தொடருவான். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் வாழ்றதற்கு நமக்கு என்ன தேவைனாக்க ஞானம் தேவை.
அந்த ஞானத்தை கடவுள் என்ன பண்றாருனாக்க நாள்தோறும் கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தினந்தோறும் பைபிளை புரட்டுறீங்களோ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஞானத்தை அவர் புதுப்பித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பைபிளை யாரெல்லாம் புரட்டுறீங்களோ உங்க வாழ்க்கையில நீங்க போகக்கூடிய அடுத்த வாழ்க்கையின் பக்கங்களை தேவன் புரட்டக்கூடியவராக இருக்கிறார். பைபிளை அப்படியே வச்சிருந்தீங்கன்னாக்க நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க நிக்கிற இடத்துலயே தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. எப்ப நீங்க பைபிளை புரட்டி பக்கங்களை திருப்புறீங்களோ தேவன் உங்களுக்கு புதிய வாழ்க்கையின் பக்கங்களை தொடங்குவார். ஹல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பைபிள் ஏன் படிக்கணும்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எவன் ஒருவனுடைய விரல்கள் தேவனுடைய வார்த்தையின் பக்கங்களை புரட்டுகிறதோ தேவன் அவனுடைய வாழ்க்கையின் பக்கங்களை தேவன் புரட்டக்கூடியவராக இருக்கிறார். சில பிள்ளைங்க படிக்கும் பொழுது அந்த ஒரே பக்கத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும். 10 முறை படிச்சா கூட புரியல, அதுகளுக்கு பாவம். அடுத்த பக்கத்துக்கு போக முடியல. அடுத்த பக்கத்துக்கு கொஸ்டினை பார்த்தா இதோட இன்னும் கஷ்டமா இருக்குமோன்ற ஒரு பயம், அதனால இதுலயே ஸ்ட்ரெக் ஆகி நிக்கிறாங்க. சரி, இதை படிக்கலான்னு பார்த்தா இதுவும் புரியல. அப்படியே யோசிச்சு போய் வாழ்க்கையை ஸ்தம்பித்து இருக்கிறது போல சில பேர் வாழ்க்கையில ஒரு இன்ச்சு கூட உயர முடியாம அப்படியே இருக்கிறாங்க. வாழ்க்கை ஓடுது, நாட்கள் ஓடுது, வருடங்கள் ஓடுது, வயதாகுது, ஆனால் நின்ற இடத்திலேயே அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வேதத்தை எடுத்து தன்னுடைய கரங்களினாலே விரல்களினாலே புரட்டும் பொழுது அந்த பரலோகத்தின் தேவன் அவருடைய வாழ்க்கையின் புதிய பக்கங்களை அவர்களுக்காக திருப்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நீதியின் பாதையில நடத்துவார். அடுத்த வார்த்தை தான் ரொம்ப டாப்பா இருக்கு. நிழல் போல நம் வாழ்வில். உங்க நிழலை உங்களை விட்டு பிரிக்க முடியுமா? உங்க நிழல் உங்க கூட தான் இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் இறந்த பிற்பாடு பாடியை வச்சிருப்பாங்க, அந்த சூரிய ஒளி படும், பட்டா சார் செத்து போன உடம்புல இருக்கக்கூடிய நிழல் என்ன படுதுங்க பக்கத்துல. செத்து போனா கூட உங்க நிழலை பிரிக்க முடியலனாக்க உங்களை அழைத்த தேவன் உங்களோடு கூட எப்போதும் இருப்பார். ஹல்லேலூயா. அதான் சொன்னாரு, உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட. ஆமா, இன்னைக்கும் இருப்பாரு. நாம் மரித்த பிற்பாடு நம்மளோடு கூட தேவன் நிழல் போல இருப்பாரு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை இந்த வார்த்தையில சொல்லி பாட போறோம். பாடும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ சொல்லுங்க, நான் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தால் நிரப்புவார், நீதியின் பாதையில நடத்துவார், நிழல் போல நம் வாழ்வில் தொடருவார். அநேகர் உங்களை விட்டு போயிருக்கலாம். எனக்கு கடவுள் சொன்னாரு, the God will connect the right people at the right time, the God will disconnect the wrong people at the very right time. தேவன் சரியான நபர்களை சரியான நேரத்தில் நம்மளோடு இணைப்பார். தேவன் தவறான நபர்களை மிக சரியான நேரத்தில் நம்மிடத்திலிருந்து துண்டிப்பாராம். உங்க வாழ்க்கையில் அநேகர் துண்டிக்கப்பட்டிருக்கலாம், உங்களை வேணான்னு சொல்லி போயிருக்கலாம், உங்களுடைய கேரக்டர் பிடிக்கல, உங்களுடைய பிஹேவியர் பிடிக்கல, உங்களுடைய விஷயங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு அவங்க பிரிஞ்சு போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு, யார் உன்னை விட்டு போனாலும் ஓ நிழல் உன்னை விட்டு எப்படி போகாமல் இருக்கிறதோ அப்படி நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. யாரு போனாங்களோ அவங்க கட்டாயமா திரும்பி உங்களை விட்டு போன யாரா இருந்தாலும் சரி கவலையே படாதீங்க, அவங்க திருப்பி உங்க இடத்துல வந்துதாகணும். ஏன்னாக்கா விதி காரணம், உங்களுக்குள் இருக்கக்கூடிய தேவன் எல்லாவற்றையும் இழுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். நல்ல நபர்களை தேவன் உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார். அதான் போய் விசுவாசிக்கிறீங்க. போயிட்டாங்களா, கவலைப்படாதீங்க, பிளஸ் பண்ணுங்க. என்ன கடவுள் சொன்னாரு, டேனியல் மன்னிக்கிறத விட ஆசீர்வதிக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னாரு. ஆனால் மன்னிக்கிறது தான் பவர்ஃபுல் கிடையாது, மன்னிக்கிறத விட ஆசீர்வதிக்கிறது தான் ரொம்ப பவர்ஃபுல். நீ மன்னிச்ச அப்படின்னாக்க நீ அவனை மன்னிச்சிட்ட அவ்வளவுதான். ஆனா நீ ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுக்கும் ஆசீர்வாதம் உனக்கும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதான் பவுல் எழுதுறாரு ரோமர்ல, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். என்ன சொல்றாரு பாருங்க. ஏன் ஒருத்தன் ஆசீர்வதிக்க சொல்றாரு? உங்களை துன்பப்படுத்துறன்னு ஆசீர்வதிக்க சொல்றாரு. முடியுமா இது? ரோட்ல போகும்போது பைக்காரன் லைட்டா இடிச்சிட்டான், பின்னாடி வர்றவன் தர திருப்பி அவன் இடிச்சாதான் அந்த டிரைவிங்கே கொஞ்சம் பிளசண்டா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கலாம், இடிச்சிட்டானே யோசிச்சே இருப்போம். ஆனால் உங்களை வேண்டுமென்றே துன்பப்படுத்துகிறவர்களை தேவன் ஆசீர்வதிங்கள் என்று சொல்லுகிறார். என்ன காரணம் தெரியுங்களா? உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஆசீர்வாதமான வார்த்தை அவனுக்கும் ஆசீர்வாதமாகி அவனை மாற்றும். அந்த ஆசீர்வாதம் மறுபடியும் உங்க தலையின் மேல் வந்து தங்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாடுவோமா? நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார்.
நம் வாழ்வில் தொடருவார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். நன்றி தகப்பன். நிழல் போல எங்களை பிரியாதவர், எங்கள் உயிர் உள்ள வரைக்கும் மாத்திரமல்ல, எங்கள் ஜீவன் புரிந்த பிற்பாடும் கூட நீர் எங்களுக்காக எங்களோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறீர். எங்களோடு கூட நிழல் போல வருகிறதற்காக நன்றி ஆண்டவர். அநேகர் எங்களை விட்டு போயிருக்கலாம், அநேகரிடத்திலிருந்து நாங்கள் விலகி வந்திருக்கலாம், எங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் எங்களுடைய நிழல் எப்படி எங்களை விட்டு பிரிகிறது இல்லையோ அப்படி நீர் எங்களை விட்டு பிரியாதவராக இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மாலை வேளையில் நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி 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 நன்றி. இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். என்ன அப்படின்னாக்க, கோல்டு கவரிங், பியூர் கோல்டு. ஹல்லேலூயா. தங்கம் அப்படின்னாலே எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் வந்துடுது. ஏன்னா தங்கத்தை எப்படினாச்சும் வாங்கிடணுன்ற ஒரு ஆசை எல்லாத்துக்குள்ளேயும். ஸோ இன்னைக்கு கோல்டு கவரிங்னா என்ன, பியூர் கோல்டுனா என்ன, அதை குறித்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரீயாக பேச போகிறேன். அதுக்குள்ள கடவுளுடைய தன்மை எப்படி இருக்குது, எப்படி ஒரு கிறிஸ்தவன் வந்து கோல்டு கவரிங்காக இருக்கிறானா பியூர் கோல்டு இருக்கிறானா அப்படின்னு நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த கோல்டு கவரிங் பார்த்தீங்கன்னாக்க 5 விதமான உலோகங்கள், மெட்டலை சேர்த்து தான் கோல்டு கவரிங் பண்ணுறாங்களாம். என்னன்னாக்க பிராஸு, பிரோன்ஸ், ஜிங்கு, அலுமினியம், நிக்கல், இந்த 5 உலோகங்கள் மெட்டலை சேர்த்து தான் கோல்டு கவரிங் பண்றாங்களாம். ஆனா இந்த கோல்டு இருக்கு பாத்தீங்களா, இது பல மெட்டல்ல இருந்து நுண்ணியமா நுணுக்கமா பிரிச்சு 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 எடுத்து அதை மட்டும் தனியா கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறது தான் என்னன்னாக்கா கோல்டு. தங்கம்ன்றது பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்று, கோல்டு கவரிங்ன்றது மற்றதோடு கூட சேர்த்து உருவாக்கப்பட்டது. அப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சில பேர் ஏமாந்துருவாங்க, கோல்டு கவரிங் எது கோல்டு எதுன்னு தெரியாம ஏமாந்துருவாங்க. சில பேர் காந்தத்தை வச்சு ஒட்டி பார்ப்பாங்க, சில பேர் உரசி பார்ப்பாங்க, கொஞ்சம் உப்பு தண்ணில் போட்டாலே தெரிஞ்சிடும். சில பேர் சொல்லுவாங்க துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்த தங்கம், இதை போட்டுட்டு குளிக்க மட்டும் குளிச்சிடக்கூடாது, குளிக்கும் போது கழட்டி வச்சு குளிச்சிடணும். ஏன், தண்ணி பட்டா கருத்து போயிடும். அப்போ கோல்டு கவரிங்னு ஒரு தன்மை இருக்குது, பியூர் கோல்டுன்னு ஒரு தன்மை இருக்குது. அப்போ இந்த கோல்டு கவரிங் பல மெட்டல்கள்னால சேர்ந்து இருக்கிறது தான் என்னன்னாக்க கோல்டு கவரிங். அப்பனாக்க மேல் பூச்சான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு மனம் மட்டும் மாறினவங்க யாருனாக்க கோல்டு கவரிங். குணம் மாறினாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பியூர் கோல்டு. ஏன், குணம் மாறணும் தான் ஒரு மனுஷன் வந்து தேவன் அவனுக்குள்ள வரும் பொழுது அந்த தேவன் அவனை தங்கத்தை போல ஜொலிக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். மனம் மட்டும் மாறினவங்க யாருனாக்க கோல்டு கவரிங். அவங்களும் வந்து கோல்டு போல தெரியுவாங்க, ஆனா பிரச்சனைகள், சோதனைகள், இல்ல சில எதிர்பார்ப்புகள், சில தேவைகள் வரும்பொழுதுதான் அது கோல்டா, அது கோல்டு கவரிங்கா நம்மளால பார்க்க முடியும். இதுதான் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது சொன்னார், கண்மணில் மேல் கட்டப்பட்ட வீடு, கடற்கரை மணலிலே கட்டப்பட்ட வீடு. ரெண்டுக்குமே ஒரே விதமான பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில ரெண்டு எப்படி நிலைத்து இருக்குது. கடற்கரை ஓரமா கட்டப்பட்ட வீடு என்ன இதுங்க முற்றுமா அழிஞ்சிருது. கண்மலின் மேல் கட்டப்பட்ட வீடு ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போட்டபடினாலே காற்று, மழை, புயல் எது வந்தாலும் நிலைத்து இருக்கிறது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்பவன் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவன் தான் ஒரு கிறிஸ்தவன். குணம் மாற்றப்பட்டவன் தான் கிறிஸ்தவன். மனம் மாறினவன் கிறிஸ்தவன் அல்ல. மனம் மட்டும் மாறிச்சுனாக்க 1000 வருஷம் ஆனாலும் எழுதி கொடுக்குறேன், உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கூட நீங்க பார்க்கவே முடியாது. வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. மனம் மட்டும் மாறிச்சுன்னா 10ஓட 1 11, அதோட இது ஒண்ணுன்னு சேர்த்து கணக்கில் ஒன்னா சேர்த்துக்க வேண்டியதுதான். ஆனா எப்போ குணம் மாறுதோ உங்களை தேவன் கோடியில ஒருத்தராய் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா.
அதனால தான் கோயிலுக்கு வர்றீங்க, வந்து ஆண்டோடைய ஆலயத்துல வந்து உட்காரும் பொழுது தேவன் உங்களை மோல்டு பண்றாரு. அதான் காலை ஆராதனை சொன்னேன், யாரு தங்களை கடவுளுக்கு ஈல்டு பண்றாங்களோ அவங்கள தேவன் மோல்டு பண்ணுவாராம். ஈல்டு அப்படின்னாக்க வார்த்தை வரும்போது அந்த வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கடவுளுடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும் பொழுது பேசுறது ஒரு சாதாரண மனுஷனா இருக்கலாம், பேசப்படுறது வார்த்தையா இருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தையை கொடுத்தது, அப்ப என்னையும் இதையும் தவிர இதை கொடுத்த ஒருத்தர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஹல்லேலூயா. அதான் ஊழியர் அடிக்கடி பேசுவார், ஏய் நான் கடவுள்றா ஆண்டவர், இது எப்படி ஆண்டவர் என் வாழ்க்கையில் நடக்கும்? நான் கடவுள்றா. கடவுள்னா கடவுள்னா எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் தான் கடவுள். அப்ப கடவுளுடைய வார்த்தைனாக்க எல்லாவற்றையும் செய்யக்கூடியதுதான் கடவுளுடைய வார்த்தை. அதுதான் எழுதி உங்களுடைய கரத்துல கொடுத்து இருக்கிறார். அதனாலதான் கோயில்ல வந்தீங்கன்னாக்க என்ன பண்ணணும்? வார்த்தைய சொல்லுங்க, கவனிக்கணும். நீங்க எவ்வளவா கவனிக்கிறீங்களோ அவ்வளவா அந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்துல போய் ஊடுருவி பாய்ந்து வேர் கொண்டு அது கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் சொன்னாரு, நீ வாழ்க்கையில எதை கத்துக்கிட்டாலும் டேனியல், லேர்ன் எனிதிங் ஃப்ரம் த ரூட் டு த ஃப்ரூட். வாழ்க்கையில எதை கத்துக்கிட்டாலும் வேரில் இருந்து பழம் வரைக்கும் கத்துக்கணுமா. நான் ஒருத்தட்ட போயிட்டு பேடு கத்துக்கலான்ட்டு போனேன், ஒரு தம்பி கிட்ட போய் கத்துக்கும் போது அவர் சொன்னார், ஆனால் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அந்த பேச்சுக்கு இடம் வேணாம் தம்பி, என்ன ப்ரொசீஜரோ ஏல ஸ்டார்ட் பண்ணணுமா ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணு, ஆனால் உங்களுக்கு ரொம்ப டைம் பிடிக்கும்ண்ணா. பரவாயில்ல, உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? ஃபீஸ் கட்ட போகிறது நான், கற்றுக்க போகிறது நான், உனக்கு என்ன வலிக்குது அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், இல்லைண்ணே ஒரு 4 டிப்ஸை கற்றுக்கணும்னு வச்சிங்களேன், நீங்கள் அழகாக வாசிடுங்க. வேணாம்பா, நான் ஒழுங்காக கற்றுக்கிட்டா தான் நான் இன்னொருத்தனுக்கு ஒழுங்காக கற்றுக் கொடுக்க. ஆமாம், நானே தப்பாக கற்றுக்கிட்ட இன்னொருத்தனுக்கு சரியாக கற்றுக் கொடுக்க முடியாது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, இந்த இடத்துல நீங்கள் சரியான விஷயங்களை கற்றுக்கொள்றதுக்காக தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. இங்கே நீங்கள் கற்றுக்கல அப்படின்னாக்க வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயும் போய் எதையும் கற்றுக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால ஆலயத்தில் நீங்கள் செலவு பண்ணுகிற அந்த செய்திக்கான அந்த 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையை தேவன் உருவாக்குகிறார், மோல்டு பண்ணுகிறாரு. நீங்க கோல்டு கவரிங்கா கோல்டா? வீட்டுக்கு போகும்போது யோசிச்சுட்டே போங்க. கணவன் மனைவிட்டு கேளுங்க, மனைவி கணவன்ட்டு கேளுங்க, அம்மா நான் தங்கம் தானா இல்ல தங்கம் முலாம் பூச போட்ட தங்கம்மா? அவங்க சொல்லுவாங்க, என்னங்க உங்களுக்கு சந்தேகம், நீங்க கோல்டு கவரிங் தான் அப்படின்னுவாங்க. ஏன்? அப்பப்போ கோபம் வந்துடுது, அப்பப்போ அசுத்தமான வார்த்தை வந்துடுது, அப்பப்போ பயப்பட்டுறோம், அப்பப்போ சந்தேகப்பட்டுறோம், அப்பப்போ கண்ணீர் விட்டுறோம், அப்பப்போ கவலைப்பட்டுறோம், அப்பப்போ வந்து சோர்ந்து போயிடுறோம், அப்பப்போ வந்துட்டு விரக்தி ஆயிடுறோம். அப்போனாக்கா கோல்டு கவரிங்கு பல்ல காட்டுதுன்னு அர்த்தம். அந்த அலுமினியம் தங்கம் போய் வெள்ளியில அந்த வெள்ளை கலர் வந்து மூஞ்சிய காட்டுதுன்னு அர்த்தம். அப்ப தங்கத்தை நீங்க எவ்வளவு உரசுனாலும் இது என்னத்தான் காட்டும்? மஞ்சத்தன்மையை மட்டும்தான் காட்டும். ஏன்? அது சுத்த தங்கம், அது பல உலோகங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. கோல்டு கவரிங் எல்லாத்தினாலும் சேர்த்து உருவாக்கப்பட்டது. அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் போக போக அது என்ன அவன கலர் மாறிக்கிட்டே. ஆமா, அந்த மாலை வேலை கடவுள் இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நான் உன்னைய சுத்த தங்கமா மாத்தணும்னு விரும்புறேன், அதுக்கு உன் குணம் மாறணும். உன் குணம் மாறிடுச்சுனாக்க உன்னை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒத்துக்கோங்க, கோல்டு கவரிங் இருந்தால் ஒத்துக்கோங்க, ஆண்டவர் நான் கோல்டு கவரிங் தான் ஆண்டவரை, என்னை கோல்டா மாத்துங்க ஆண்டவர்னு சொல்லுங்க, அவர் கட்டாயம் மாத்துவார். பச்சை தண்ணிய திராட்சை ரசமா மாற்ற முடிஞ்ச தேவனால கோல்டு கவரிங்கா இருக்கிற உங்களை தேவன் கட்டாயமா கோல்டா மாத்துவார். ஹல்லேலூயா. பொன்னிலும் பசும் பொண்ணா உங்களை மாற்றக்கூடிய இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுகிற ஒவ்வொரு குணமும் உங்களை தங்கமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. ஸோ ஒரு அறிக்கை செஞ்சுட்டு வார்த்தைகளை கடந்து போகலாம். இன்னைக்கு இதை குறித்து தான் பேச போறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் இதை செய்தாரு. எடுத்துக்கொள்ளுங்க, உபாகமம் 26. பைபிள் வச்சிருக்கிறவங்க பைபிளை கையில் எடுக்கலாம். உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். அவரை பார்த்து நம்ம சொல்ல போறோம். நீர் உண்டு பண்ணின எல்லா சாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இந்த வாக்கு தத்துவம் தேவன் கொடுத்த இந்த வார்த்தை
உங்க வாழ்க்கையில கட்டாயமா நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நான் சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நிறைவேறும். படிக்கிற பிள்ளைங்களுடைய படிப்பை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்து விளங்கும்படி தேவன், ஆமா, வேலை செய்யறவங்களுடைய வேலையை தேவன் ஆசீர்வதிக்க போகிறாரு. அதான் காலை வேளையில ஆராதனை சொன்னேன், ஆண்டவர் லிஃப்ட்ல கூட்டு போக ரெடியா இருக்கிறாரு. சில பேர் நான் படிக்கட்டுல தான் போவேன்ட்டு படிக்கட்டுல நடந்து போறாங்க. லிஃப்ட்டும் இருக்கு, படிக்கட்டும் இருக்குது. லிஃப்ட்ல போனீங்கன்னாக்கா சீக்கிரமா நீங்க உயரத்துக்கு, ஆமா, படிக்கட்டுல போனீங்கன்னாக்கா 3 மாடி ஏறிடுவீங்க, 4வது மாடி முட்டி வலிக்கும், 5வது மாடி தொட வலிக்கும், 6வது மாடி கால் ஆடும் கிடுகிடுன்னு. நான் சொல்றது குண்டா இருக்கிறவங்களுக்கு, ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு கிடையாது. குண்டா இருக்கிறவங்க. ஒரு முறை என் கம்பெனில லிஃப்ட் ரிப்பேர் ஆயிடுச்சு. 7வது மாடியில் ஆஃபீஸை வச்சிட்டாங்க. போறேன், லிஃப்ட் இல்லையா, வண்டி அப்படியே எடுத்து வீட்டுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். 7 மாடி எவன்டா ஏறுறதுன்னு. சரி கொஞ்சம் ஏறி போயிடலாம் அப்படின்ட்டு ஏறுறேன். 1 2 3 4 5 6வது மாடி போறேன். அப்படியே கை கால்லாம் கட கட கடன்னு ஆடுது, அப்படியே வேர்த்து ஊத்துது. 7வது மாடிக்கு போய் சீட்ல உட்கார்றேன். 10 நிமிஷம் மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்குது, மேல் மூச்சு கீழ் மூச்சு, வேர்த்து ஊத்துது. அப்ப என்ன, ஒரு சில மாடிகளை ஏறும் பொழுது நம்ம என்ன டயர்ட் ஆயிடும். ஆமாவா இல்லைங்களா? அதே போல வாழ்க்கையில கடவுள் உங்களை அவருடைய வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்க, உங்களுடைய உழைப்பை சார்ந்து இருக்க கூடாது, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, உங்க உழைப்பு உங்களுக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய பிழைப்பை கொடுக்கும். தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய உயர்வை கொடுக்கும். பிழைக்கணுமா உயரணுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிழைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சார் வசனம் போட்டிருக்க, நீதி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு போட்டிருக்கையா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. பிழைக்கிறதுனாக்கா அன்றாடம் அன்றண்ட தேவைகளை சந்திக்கிறது. உயர்வு அப்படின்னாக்க பல தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுடைய கரத்தில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இந்த வாக்குத்தத்தம் உபாகமம் 26:19 எத்தனை முறை அவங்க வாய்னால சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி கொண்டே இருங்க. நீங்கள் சொல்ல 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 ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். கட்டாயமா தேவன் செய்வாரு. சோ நம்ம தொடர்ந்து பார்த்து தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 22 23 ஆகிய வசனங்களை வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். ஓகே. எவனாய் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ கடவுள் மனுஷனுக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறார். என்னதுங்க? ஒரு வரத்தை கொடுக்கிறார். இந்த வரம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னாக்க, யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிச்சு நம்பி அதை எடுத்து வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ, சொல்ல சொல்ல அந்த வரம் அவர்களுக்காக வேலை செய்யும் என்று இயேசுவே இந்த பூமியில் இருந்த பொழுது சொல்லி இருக்கிறாரு. யாருக்கெல்லாம் இந்த வரம் வேணும்? ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு இந்த வரம் கட்டாயம் வேணும். நானோட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்ன ஊழியத்தின் பாதையில் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு 3 காரியங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் ஆண்டவரே. 1, நான் போற இடத்துல நீங்க என் கூட வரணும். நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் பதில் தரணும். நான் சொல்ற வார்த்தைகளை எல்லாம் நீங்க பலிக்கும்படி செய்யணும். ஹல்லேலூயா. சில பேர் பாக்குறாங்க, அதான் எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களே, மிச்சம் என்ன இருக்குது அவர்கிட்ட கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் போற இடத்துல நீங்க வரணும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் பதில் தரணும் ஆண்டவரே. நான் சொல்ற வார்த்தையெல்லாம் பலிக்கணும் ஆண்டவரே அப்படியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நேத்துல இருந்து அந்த கான்வர்சேஷன் மோட்ல அவரோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த 3 காரியங்களை வாழ்க்கையில் நீங்க செய்யணும் ஆண்டவரே. அப்ப யோசேப்பை குறித்து வேதத்துல படிச்சேன். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார், அவன் சொல்லுகிறதை தேவன் பலிக்க பண்ணினார். பைபிள்ல இருந்து எனக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருச்சு. சோ கடவுள் பைபிள்ல ஒரு மனுஷனுக்கு இதை செஞ்சிருப்பாருனாக்கா அதை நான் கேட்கறது தப்பு. அது இல்லாததை கேட்டாலும் தப்பு கிடையாது. ஆனா அது இருக்கிறதே நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது தேவன் எனக்கு இன்னும் ஈஸியாய் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இருக்கிற ஒன்றை கேட்கும் பொழுது தேவனுக்கு கொடுப்பது சுலபம், இல்லாத ஒன்றை கேட்கும் பொழுது தேவன் அதை உருவாக்கி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால நீங்க கேட்டுட்டீங்களே அப்படின்ட்டு நோ சொல்ல மாட்டார், உருவாக்கி கொடுப்பாரு. இருக்கிறத கேட்கும் பொழுது தேவன் இன்னும் ஈஸியா கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப பைபிள்ல வாக்கு தத்தங்களை வசனங்களை படிக்கும் பொழுது விசுவாசிங்க, அதை வாய்களை திறந்து சொல்லுங்க. அது உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு வரமா இருக்குது. எத்தனை பேர் இந்த வரத்தை ஆப்ரேட் பண்றீங்கன்னு தெரியல. இந்த வரத்தை ஆப்ரேட் பண்ண இந்த வரம் பெரிய லெவல்ல வேலை செய்யும். நேற்று தினத்துல ஒரு ஊழியக்காரருடைய செய்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
அந்த ஊழியக்காரர் 7 வருஷத்துக்கு முன்பாக பேசின ஒரு செய்தி. அந்த செய்தியை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அவர் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு இடத்துல ஒரு 25, 30 பேர் இருக்கக்கூடிய இடத்துல நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசிக்கிட்டு இருக்க அந்த ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கவனிக்கிறேன். அவர் சொல்றாரு, இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறீங்கல்ல, இது இல்ல நம்மளுடைய சபை. இது இதை விட பல மடங்கு தேவன் உயர்வான ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போக போகிறார். கடவுள் இன்றைக்கு நம்மளுக்கு ஆயிரங்களை கொடுத்துட்டு இருக்கிறாரு. நாளைக்கு லட்சங்கள், அதை தாண்டி கோடிகளிலே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறாரு. நம்ம சொந்தமா வந்து பிளைட் வாங்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கிற விசுவாசிகளை என்ன பண்றாங்கன்னாக்க, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாங்க. அந்த ஊழியக்காரர் அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார். இது 7 வருஷத்துக்கு முன்னாடியா கொடுத்த செய்தி. இப்போ அவருடைய செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன 7 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாரோ அந்த இடத்துல தேவன் இப்பொழுது அவர் நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 15, 16 கோடிக்கு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறாரு. நிறைய பேர் வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவர் கையில கொடுக்குறாங்க அவர் பேர்ல. ஒரே ஒரு சின்ன கார் வச்சிருந்தாரு. இன்னைக்கு பார்த்தோன்னாக்கா ஒரு பென்ஸ், ஒரு ஆடி, எத்தனையோ கார் அவர் வீட்டில் வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் வந்து எதையும் உழைக்கல, நான் ஒன்னே ஒன்று விசுவாசிச்சேன். என் கடவுளுடைய வார்த்தை நான் விசுவாசித்து நான் வாயை திறந்து சொல்ல 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 நான் சொல்லுவதை எல்லாம் என் வாழ்க்கையில தேவன் கொண்டு வந்து நிரப்பினார். ஹல்லேலூயா. அதான் நானும் உங்களுக்கு சொல்றேன். இந்த உபாகமம் 26:19 சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா? எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்களோ, விசுவாசிச்சு சொல்றீங்களோ, உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை கட்டாயமாக செய்து கொண்டே இருக்கிறார். இன்னும் செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை தேவன் மாற்ற போகிறார். அப்ப அந்த ஊழியக்காரருக்கு செஞ்சிருப்பாருனாக்க உங்களுக்கு கட்டாயமா? எதுக்கு ஊழியக்காரங்களை மட்டும் கடவுள் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறாரு? சில பேர்த்துக்குள்ள வந்துட்டு ஒரு மாதிரி எரிச்சல் வருது. என்னன்னாக்கா, ஒரு 100 ஆத்துமா இருக்காங்க, 100 ஃபேமிலி இருக்கு அந்த சர்ச்சில். அந்த ஃபேமிலி பார்த்தா ஒன்றும் பெருசாக ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி தெரியல. ஊழியக்காரர் பார்த்தோன்னா கட 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 கடன்னு வளர்ந்து மேலே போயிட்டு இருக்கிறாரு. டென்ஷன் ஆகாதீங்க. அந்த ரகசியத்தை உங்களுக்கும் சொல்லி தர்றோம். என்னன்னாக்க, ஊழியக்காரங்க அதிகமாக ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? அவங்க ஆசீர்வதிக்க என்ன நடக்குதுனாக்க, அவங்க சொல்லுகிற வார்த்தைகள் மறுபடியும் அவர்களிடத்திலே கடந்து வருகிறது. விசுவாசிகள் என்ன பண்றாங்க? ஆசீர்வதிக்கிறது இல்ல. கரிச்சு கொட்டி, சபிச்சு, துன்பத்தையும் வேதனையும் கடனையும் கவலையையும், அடுத்து என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, பயத்தை குறிச்சு பேசி, சந்தேகத்தை குறிச்சு பேசி, நீங்க பேசுறது கட்டாயம் திருப்பி உங்ககிட்ட வரும். ஹலோ, இருக்கீங்களா? நீங்க தொலைச்ச பணம் உங்ககிட்ட வருமான்னு தெரியல, நீங்க சொன்ன வார்த்தை உங்ககிட்ட கட்டாயமா வரும். ஹல்லேலூயா. உங்க வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை மறுபடியும் உங்களை தேடி வரும். நீங்க எதை அனுப்புறீங்களோ அது உங்க வாழ்க்கையில கட்டாயமா வரும். அதனாலதான் ஊழியக்காரங்க ஆசீர்வதிக்கிறாங்க, அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார்கள். ஆசீர்வதிக்க அவர்களை தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் ஆசீர்வதிங்க. கணவர் ஆசீர்வதிங்க. 7 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போனார் டியூட்டிக்கு. வெளியே கூட்டு போறேன்னு சொன்னாரு. 5 மணிக்கு ரெடியாகி உட்காந்துட்டீங்க. 6, 7, 7:30 ஸ்டார்ட் ஆயிடும். 7:30க்கு என்ன ஸ்டார்ட் ஆயிடும்? 7:30க்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடும். போனை போடுறது. எங்க இருக்கிற? வந்துகிட்டு இருக்கேன்பா. எங்க இருக்கிற அப்படின்னு கேட்டேன். இப்போ பொய் சொல்லலாமா உண்மை சொல்லலாமா? அம்பத்தூர் அப்படின்னாக்க போனை உடைச்சிருவாங்க. அப்போ வீட்டுக்கு பக்கத்துலன்னு சொல்லுவோம். அப்பதான் போனை உடையாம காப்பாதலான்ட்டு ஒரு பொய்ய வீட்டுக்கார் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருது. நம்ம பக்கத்து சந்தில வந்துட்டோம் பாரு, வாங்க. அடுத்து 20 நிமிஷம் ஆச்சு வரல. எங்க இருக்கிறீங்க? ஐயோ என்னடா பண்றது? வீட்டுக்கார் 7 மணிக்கு வரேன்னு சொன்னவர் வரல. 7:30 மணி ஆயிடுச்சா? பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. வீட்டுக்கார் எந்த இடத்துல இருந்தாலும் நான் அவர் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணி, எல்லா டிராஃபிக்கையும் கிளியர் பண்ணி, குறித்த நேரத்தில் அவரை கொண்டு வந்து நீங்க சேர்க்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிளஸ் பண்ணுங்க. நான் சொல்றேன், நீங்க எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கலாம், அவரை கடவுள் ஆசீர்வதித்து நீங்கள் கேட்டது 2ஆய் தேவன் வாங்கி கொடுக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை. சில பேர் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, அடுத்த நாள் காலைல உலகம் அழிஞ்சிரும் அப்படின்ற மைண்ட் செட்டு. இன்னைக்கு போகலன்னா என்ன குடி மொழிக்கு போச்சுன்னு கேட்குறேன். இன்னும் அடுத்த எத்தனையோ நாட்கள் இருக்கு, அடுத்த நாள் போங்க. இன்னைக்கே போகணுமா? ஜென்ஸினுடைய கேரக்டர் என்ன தெரியுங்களா? இன்னைக்கெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலான்றாங்க. ஆனால் லேடிஸினுடைய மனப்பான்மை என்னன்னாக்கா, இன்னைக்கு சொன்னா இன்னைக்கு, 7 மணினா 7 மணி. அது என்னதான் ஒரு கேரக்டர் இருந்தாலும் அது கடவுள் கொடுத்த குணமா இல்ல எல்லா பெண்களுக்கான குணமான்னு தெரியல. 7 மணினா 7 மணி தான் இருக்கணும்பா. நாளைக்கும் 7 மணி வரும், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க வாங்க நினைச்சது நாளைக்கு தேவன் உங்களுக்கு பெஸ்டா கொடுக்கலாம்.
ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப ஆசீர்வதிக்க பழகுங்க. மனைவி சாப்பாடு செஞ்சுட்டாங்க, சாப்பிடும் பொழுது ஏதோ ஒன்று ஜாஸ்தியா ஏதோ ஒன்று கம்மியாயிடுச்சு, பிளஸ் பண்ணுங்க. இயேசு நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் பெஸ்டா பெண்ணும்படி சமைக்கும்படி என் மனைவிக்கு நீங்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா உணவு சமைச்சு முடிச்சாச்சு, இப்ப இதை மாத்த முடியுமா? தலையெழுத்து சாப்பிட்டு தான் ஆகணும். அப்ப அந்த தலையெழுத்தை எப்படி நீங்க மாத்திக்கலாம்? ஆண்டவரே இதை கொடுத்ததுக்காக நன்றி, இன்னும் சிறப்பா என் மனைவி இன்னும் சிறப்பா என் மனைவி சமைக்க நீங்க கிருபை செய்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி மனைவியை ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கிற வார்த்தை உங்க மனைவிக்குள்ள போய் உங்க மனைவி சமையல் செய்து கொண்டு இருக்கும் பொழுது எவ்வளவு எண்ணெய் ஊற்றணும், எவ்வளவு பொடி போடணும், எவ்வளவு உப்பு போடணும், எவ்வளவு மசால் போடணும், அதை திட்டமா போடக்கூடிய விதத்துல தேவன் அவங்களை ஆப்ரேட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? எதெல்லாம் சொல்லித் தர வேண்டியதா இருக்கு பாருங்க சர்ச்சில். ஆசீர்வதிச்சீங்கன்னாக்கா எல்லாமே மாறும். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வதிச்சா எல்லாம் மாறும். கணவன் மனைவி ஆசீர்வதிக்கணும், மனைவி கணவன் ஆசீர்வதிக்கணும், பெற்றோர் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணும், பிள்ளைங்க பெற்றோர் ஆசீர்வதிக்கணும், ஊழியக்கார் விசுவாசிகள் ஆசீர்வதிக்கணும், விசுவாசிங்க ஊழியக்கார் ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்க இந்த ஆசீர்வாதம் பெருகக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு வரம். எல்லாரும் சொல்லுங்க, நான் சொல்றது ஒரு வரம். அந்த வரம் கட்டாயமா வேலை செய்யும். அது என் வாழ்க்கையை மாற்றும், என் தலையெழுத்தை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் எதிர்காலத்தை மாற்றும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நல்ல சிந்தனையோடு கூட கடவுளுடைய வார்த்தைக்குள்ள கடந்து போகலாம். ஸோ சொல்லும் பொழுது தேவன் என்ன சொல்றாருனாக்கா மாறும்னு சொல்றாரு. கடந்த 2 வாரங்களா ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருந்தேன், அதை லைட்டாடி சொல்லிட்டு கடந்து போக போறேன். மனம் மாறினவன் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான், இல்ல நச்சரிச்சுக்கிட்டே இருப்பான். குணம் மாறினவன் செயல்பட்டு கொண்டே இருப்பான், இல்லைனாக்கா உச்சரிச்சு கொண்டே இருப்பான். நச்சரிக்கிறது அப்படின்னாக்க எதெல்லாம் வாழ்க்கையில இல்லையோ அதெல்லாம் சொல்லி சொல்லி நொச்சு பேசிக்கிட்டே இருக்கிறது. எதெல்லாம் இல்லையோ அதை குறிச்சு பேசிக்கிட்டே இருந்தா நச்சரிப்பு. எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் தேவன் கொடுப்பார் என்று சொல்லி உச்சரிச்சுக்கிட்டே இருந்தா அதுதான் என்னன்னாக்கா குணமாற்றம். ஹல்லேலூயா. நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க, நீங்க மனம் மட்டும் மாறினாலா குணம் மட்டும் மாறினாலா? மனம் மட்டும் மாறிச்சுனாக்க பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க, செயல்படவே மாட்டீங்க. நச்சரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, உச்சரிக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் உங்களுடைய தகப்பனிடத்துல கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் கட்டாயமா உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மீனை கேட்கிறவனுக்கு நீங்க என்ன கேட்குறீங்களோ அதோட பெஸ்டா உங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால நச்சரிக்காதீங்க, உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. கணவன் மனைவியை நச்சரிக்காதீங்க, மனைவி கணவனை நச்சரிக்காதீங்க. அவர் எப்படி மாறணுமோ அதை சொல்லி உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. கணவர் இப்படி இல்லை, நான் விரும்புற மாதிரி கணவர் இல்லை, அதனால நான் விரும்புற மாதிரி இல்லை, நான் விரும்புற மாதிரி இல்லை, நீங்க அவர் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அவர் இன்னும் விரும்பாத மாதிரி போய்கிட்டே தான் இருப்பாரு. அவரை பார்த்து சொல்லுங்க, நான் விரும்புற மாதிரி இல்லை, நான் உன்னை இப்படி இருக்கணும்னு நான் விரும்புறேன், அதனால இதையே நான் உச்சரிச்சுக்கிட்டே இருக்க போறேன். ஆண்டவரே என் வீட்டுக்காரருக்கு நீங்க பலனை கொடுத்துருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு பலவீனமான ஒரு ஆளா இருக்கிறார, பலனை கொடுத்துருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் வந்துட்டு ஒரு விதமான ஒரு கோவப்படக்கூடிய நபரா இருக்கிறா, என் வீட்டுக்காரர் நீங்க ரொம்ப சாந்தமான ஒரு மனுஷனாய் மாற்றி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரன் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்ல சொல்ல அந்த வார்த்தை உங்கள் யாரை குறித்து சொல்லுகிறீர்களோ அவர்களை மாற்றக்கூடியதாக. ஆமா, இதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தான் வாழ்க்கை மாறும். திருப்பி சொல்றேன், உங்க வாழ்க்கை வந்து ஜி கும்பான்னு சொன்னாலாம் மாறாது, இல்ல நான் வந்து உங்க தலையில கையை வச்சு ஜெபிச்சா போங்க போங்க வாழ்க்கை மாறினாலும் மாறாது. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் முடிவுகளும் உங்களுடைய வார்த்தையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. சோ அது மாத்திரம் கிடையாது, மனம் மாறினவன் சாமானியன், குணம் மாறினவனே சொல்லுங்க. பாருங்க, நான் சொன்ன போன் போட்டு வேற சொன்னேன் அவருக்கு, பா மிஸ் பண்ணிட்டீங்கப்பா உங்க பேரை நான் சொன்னேன் செய்தியில, நீங்க அந்த டைம்ல இல்லை அப்படின்னு. மனம் மாறினவன் சாமானியன், குணம் மாறினவனே. இன்னும் கொஞ்சம் குத்துற மாதிரி சொல்லணும்னாக்க மனம் மாறினவங்க யாருனாக்க பன்றிகள், குணம் மாறினவங்க தான் யாருனாக்க சிங்கங்கள். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? பன்னி எப்படி இருக்கும்? கூட்டமா வரும். சிங்கம் பன்னி கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும். ஏன்? குணம் மாறினவன் தான் சிங்கம். வேதம் சொல்லுது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். நீங்களா நீதிமான்களா? நீங்கள் நீதிமான்கள் என்றால் சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், வாடா, எது நடந்தாலும் பாத்துக்கலாம், வா,
கடவுள் என் கூட இருக்கிறார். தாவீது சொல்றார், பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை ஏன் சிங்கம் காடே கர்ச்சிக்குது, காடே ரணகலமா இருக்குது. சிங்கம் பார்த்தனா ஸ்டெயிலா நடந்து போகும். ஏன்? எதை குறிச்சும் கவலையே படாது, பயப்படவே பயப்படாது. நீங்கள் நீதிமான்கள் என்றால் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில நீங்க பயந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை யார் சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஹலோ, இருக்கீங்களா? நேற்று தினத்துல ஜெபிச்சுட்டு இருந்தேன். கடவுள் சொன்னாரு, டேனியல் நீ பயப்படுறதுனால ஒரு காரியத்தை உன்னால மாத்த முடியாது. ஆனா நீ விசுவாசிச்ச அப்படின்னாக்க ஒரு காரியத்தை உன்னால தடுத்து நிறுத்த முடியும். எத்தனை பேத்துக்கு வார்த்தை உள்ள போகுது? நீங்க பயப்படுறதுனால ஒரு காரியத்தை மாத்த முடியாது. நீங்க விசுவாசிக்கிறதுனால ஒரு காரியத்தை தடுத்து நிறுத்த முடியும். அப்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசத்தில் இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால வாழ்க்கையில மேல வந்துகிட்டே இருக்க முடியும். உங்க வாழ்க்கையை மாத்த உங்களால மட்டும்தான் முடியும். உங்களுக்கு வேற யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க தான் நீந்தி, நீங்க தான் மேல வரணும், நீங்க தான் சாதிக்கணும், நீங்க தான் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கான திட்டங்களை எடுக்கணும், ஜெபத்தை எடுக்கணும், அறிக்கை செய்யணும், உடன்படிக்கை செய்யணும், முயற்சிகளை செய்யணும், அறிக்கை செய்யணும். சும்மா எதுவும் நடந்துடாது உங்க வாழ்க்கையில. ஹலோ, இருக்கீங்களா? யாராச்சும் சொல்லியிருந்தாங்கனாக்கா சொல்லுங்க, கோயிலுக்கு வா எல்லாம் மாறும் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா தயவுசெய்து சொல்லுங்க, கோயிலுக்கு வந்தா எல்லாம் மாறாது. கோயிலுக்கு வந்தா ஃபர்ஸ்ட் மனம் மாறும், செய்தி கேட்க கேட்க குணம் மாறும், குணம் மாறினாதான் வாழ்க்கை மாறும். ஹலோ, நிறைய பேர் தப்பா சொல்லி கூட்டு வந்துடுறாங்க கோயிலுக்கு. நீ கோயிலுக்கு வந்து சும்மா உட்கார எல்லாமே மாறிடும். அவங்க வந்து சும்மா உட்காந்துட்டு என்ன மாறவே இல்லை, கிளம்பி போங்க. ஒரு இடத்துல வேலைக்கு போனீங்கன்னா கூட அவன் சொல்ற வேலையை செஞ்சாதான் காசு கொடுப்பான். நான் வேலைக்கு வர்றேங்க, சரி வாங்க, என்ன பண்ணுவீங்க? நான் சேர் போட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டே இருப்பேன் காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும். அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது எனக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்கா பேட்டாவும் சம்பளமும் கொடுக்கணும். எடு, பிச்சு போடுவேன் ராஸ்கல். வேலைக்கு வந்துட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு உனக்கு காசு கொடுப்பாங்களா? அவனே கேட்கிறானே. கோயிலுக்கு வந்து உட்காந்தீங்கன்னாக்க பாடணும், ஆராதிக்கணும், செய்தியை கேட்கணும், செய்தியில கேட்ட காரியங்களை வீட்டில் போயிட்டு கேட்கறதே கஷ்டமா இருக்குது. எங்கிட்டு போய் கடைபிடிச்சு வீட்டில் போயிட்டு அதை ஃபாலோ பண்றது. அதான் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை சிம்பிளா மாத்தலாம். ஹலோ, இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையை ஈஸியா மாத்தலாம். உங்க வாழ்க்கையை நீங்க நினைக்கிறதோட பெஸ்டா மாத்தலாம். என்ன தெரியுமா பண்ணணும்? கோயிலில் வந்து உட்காந்து 1 மணி நேரம் செய்தியை கவனமா கேளுங்க. கேட்ட செய்தியை அப்படியே உள்வாங்கிக்கங்க. உள்வாங்கின செய்தியை வீட்டில் போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. வீட்டில் போயிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட். ஒரு மனுஷனை பூரணமாக்குவது என்னன்னாக்க அவன் செய்யக்கூடிய பயிற்சி மாத்திரமே. அப்ப வீட்டில் போய் பயிற்சி பண்ணுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆராதனை வேலையில சொன்னேன், எவர்களுடைய விரல்கள் தேவனுடைய புத்தகத்தை திருப்புகிறதோ தேவனுடைய விரல்கள் அவனுடைய வாழ்க்கையின் புத்தகங்களை திருப்பக்கூடியதாக. இது ஒரு சத்தியம். இந்த சத்தியம் உங்களுக்குள்ள உள்ள போனாதான் வேலை செய்யும். அதை நீங்க கேட்டீங்கன்னா தான், அதை கவனிச்சீங்கன்னா தான், அதை நீங்க வீட்டில் போய் செஞ்சீங்கன்னா தான் அது உங்களுக்கு வேலை செய்யக்கூடியதாக. யூடியூப்ல வந்து எப்படி சமைக்கிறதுன்னு போட்டு வச்சுட்டு வீடியோ போட்டுட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஸ்டவ் அதுவே பத்த வச்சு அதுவே டபராவை தூக்கி வச்சு தண்ணியை ஊத்தி காய்கறிகளை போட்டு குழம்பு ரெடி ஆயிருமா? யூடியூப்ல பாக்குறத செய்யணும்ல, செஞ்சீங்கன்னா தானே சாப்பிட முடியும். அதே போல கோயில வந்து கேட்கறத வீட்டுல போய் கடைபிடிச்சீங்கன்னா தானே நீங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பயப்படாதீங்க அப்படின்னு இந்த வாரம் நாங்க பேசுறோம். அப்ப பயப்படக்கூடிய சூழ்நிலைகள், பயமுறுத்தக்கூடிய நபர்கள் உங்க வாழ்க்கையில வரும்பொழுது நீங்க தைரியமா சொல்லணும், நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. நீங்க சொல்றதை கேட்ட உடனே பயமுறுத்துறவன் பயந்துருவான். இத்தனை நாள் பயந்துகிட்டு தானே இருந்துச்சு, சொல்றதெல்லாம் கேட்டுச்சு, ஓகேன்னு சொன்னுச்சு, இன்னைக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுது. அவனுக்குள்ள பயம் வந்துடும். உங்களை பயமுறுத்துகிறவர்களை பயமுறுத்தக்கூடிய வார்த்தை உங்களுடைய வாயிலே தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உங்களை யாரெல்லாம் பயமுறுத்துறாங்களோ, சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்துச்சுன்னா சொல்லுங்க, இந்த பாரு நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சூழ்நிலைகளை பார்த்து சொன்னீங்கன்னாக்கா சூழ்நிலை ஓடிடும். நாய் தருத்தது ரோட்ல சந்து முந்தெல்லாம் ஓடுறீங்க, டக்குன்னு திரும்பி பாருங்களேன், நாய் என்ன பண்ணுங்க, சட்டன் பிரேக் போட்டோம் அப்படி நிற்கும். நம்ம மூஞ்சியை பார்த்தோன்னா அது ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம மூஞ்சியை பார்த்தோன்னா ஓடல, ஓடுறவங்க நாய் தரத்தும், திரும்பி நின்னீங்கன்னாக்கா நாய் ஓட ஆரம்பிச்சிடும். அதே போலதான் வாழ்க்கையில உங்களை பயமுறுத்தக்கூடிய காரியங்களை பார்த்து நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்க திரும்பி பார்த்து நான் பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்க வார்த்தையை சொல்லும் பொழுது அது உங்களை பார்த்து பயந்து ஓடக்கூடியதாக இருக்கிறது. அப்போ மனம் மாறினவன் சாமானியன், குணம் மாறினவனே
குபேரன் போன வாரத்துல காமிச்சேன். ஈசாக்கு எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்து குபேரனா மாத்தினார் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். இந்த வாரம் ஒண்ணு காட்ட போறேன். என்ன அப்படின்னாக்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவன் சில காரியங்களை செய்தார். என்ன செய்தார் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிட்டு கடந்து போக போறேன். அதுக்குள்ள போறதுக்கு முன்பாக எஸ்தர் புஸ்தகத்துல தேவனுடைய பெயர் ஒரு இடத்துல கூட சொல்லுங்க. ஆமா, எஸ்தர் புஸ்தகத்துல முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்க ஒரு இடத்துல கூட கர்த்தர் தேவன்ற வார்த்தையே வரல. ஏன்னா அந்த புத்தகமே அந்த விதத்துல டிசைன் பண்ணப்பட்டு எழுதப்பட்டு வேண்டுமென்றே நேர்த்தியாக தேவன் அந்த புத்தகத்தை எழுத வைத்தார் அந்த ஆக்கியோனை. ஏன் அப்படின்னாக்க, கடவுள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு கதையில கடவுளுடைய பேர் இல்லாம இருக்கலாம், ஆனால் அவருடைய கிரியைகள் இல்லாமல் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எஸ்தர் புஸ்தகத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. துவக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் பாருங்களேன். கடவுள் இல்லாத கடவுளுடைய பேர் மட்டும்தான் இருக்காது, ஆனா அவருக்கு அது ஒவ்வொரு பேஜ்ல நீங்க அவரை பார்க்கலாம், ஒவ்வொரு பேஜ்ல அவரை ரசிக்கலாம். அவர் எப்படிலாம் வேலை செய்யறாரு, எப்படிலாம் ஒரு மனுஷனுக்காக அவர் சூழ்நிலை மாத்துறாரு, காரியங்களை மாத்துறாரு. ராஜாக்கு தூக்கம் வரல. ஹலோ, இருக்கீங்களா? ஒருத்தனுக்கு தூக்கம் வர்றதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். தூக்கம் வராம இருக்கிறதுக்கு இன்னைக்கெல்லாம் போலீஸ்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. கைதிகளுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுங்களா? அவனை தூங்க விடாம இருக்கிறது ஒரு பனிஷ்மெண்ட். 4 போலீஸ் நிப்பாங்க, தூங்கினா அடிப்பாங்க. தூங்க விடக்கூடாது அவனை. ஏன்னாக்கா அவன் தூக்கம் ஒரு மனுஷனுக்கு இல்லைனாக்கா அவன் பைத்தியக்காரன் ஆயிடுவானா. அந்த பைத்தியத்தின் உச்சத்துல அவன் கொலை செய்யக்கூடியவனா கூட மாறிடுவானா. சில பேர் இந்த டார்ச்சர் தாங்க முடியலன்ட்டு நான் செஞ்ச தப்ப நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அடிக்காமலே உண்மையை வர வைக்கிற ஒரு வழி என்னன்னாக்க ஒரு மனுஷனை தூங்க விடாம பண்றது. அன்றைக்கு இந்த எஸ்தர் புஸ்தகத்துல அந்த ராஜாக்கு தூக்கமே வரல. பொருள்றான், உருள்றான், என்னென்னமோ வாசிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எதோ சொல்றாங்க. அவன்லாம் செய்யல. கடவுள் உணர்த்துறாரு அவன் இருதயத்துல. நடபடிகள் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க சொல்லு அப்படின்றாரு. நடபடிகள் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. வாசிச்சா கரெக்டா மொர்தெகாய் ராஜாவுடைய உயிரை காப்பாத்தின இடத்துல கடவுள் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு அந்த மொர்தெகாய்க்கு என்ன பண்ணீங்கன்னு ராஜா கேட்கிறாரு. ஹலோ, இருக்கீங்களா? இந்த மாலை வெள்ள கர்த்தர் யாருக்கோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன் வாழ்க்கையில நீ செஞ்ச நன்மைக்கும் நீ செஞ்ச உதவிக்கும் உனக்கு ஆசீர்வாதங்கள் வராமல் பல வருடங்கள் கடந்து இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் எந்த நபரிடத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதம் வர வேண்டுமோ அந்த நபருடைய இருதயத்தை இன்றைக்கு தேவன் தொடக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நீங்கள் பல வருடங்களுக்கு முன்பாக செய்த சின்ன உதவி, நீங்கள் பல வருடங்களுக்கு முன்பாக கொடுத்த ஒரு சின்ன ஊக்கத்தொகை, ஒரு அட்வைஸ், ஒரு பண உதவி, ஒரு பொருள் உதவி, ஏதோ ஒன்று நீங்கள் செய்திருப்பீங்க. அதனுடைய பிரதிபலன் உங்களுக்கு வராம இருந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், எந்த நபரிடத்தில் நீங்கள் உதவி செய்தீர்களோ அந்த நபர் உங்களை மறந்திருக்கலாம். இன்றைக்கு தேவன் அவர்களுக்கு தூக்கத்தை வரவிடாதபடிக்கு அவருடைய கண் இமைகளை தேவன் பிடிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவனுடைய கண் இமைகளை தேவன் பிடிக்க போகிறாரு. உங்களுக்கு வர வேண்டியதை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நாளத்தனையாக நூறத்தனையாக பல மடங்கு தேவன் அவனுடைய கரத்தின் மூலமாக கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்க போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். ராஜா அவனுடைய உயிரை காப்பாத்தினான். மொர்தெகாய் ஒண்ணுமே செய்யல, அவனுக்கு ஒண்ணுமே செய்யல. ஆனா தேவன் விடுவார் நினைக்கிறீங்களா? தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. என்னதுங்க? நீதியுள்ள நியாயாதிபதி. நீங்கள் செய்கிற சின்ன சின்ன நன்மைகளை கூட தேவன் கணக்கில் வைத்து உங்களுக்கு மறுபடியுமாய் பிரதிபலனை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்க மறந்து போயிருக்கலாம், நீங்க பெரிய மனசு பண்ணி விட்டுருக்கலாம், நீங்க இது சின்ன உதவி தானே நினைச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்பொழுது அப்படி நினைச்சீங்களோ அப்பவே தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அவன் பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய கதவுகளை தட்ட போகிறது. பெரிய மாற்றங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்க லைஃபை தேவன் தலைகீழாய் புரட்ட போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களிடத்திலிருந்து போனதை எல்லாம் தேவன் திருப்பி கொண்டு வருவார். உங்களிடத்திலிருந்து அபகரிக்கப்பட்டதை எல்லாம் தேவன் மறுபடியும் உங்களுடைய கரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களிடத்திலிருந்து திருடப்பட்டது, பறிக்கப்பட்டது, பிடுங்கப்பட்டது, அபகரிக்கப்பட்டது, உங்களிடத்திலிருந்து ஏமாற்றப்பட்ட எல்லாவற்றையும் தேவன் பல மடங்கு உங்களுடைய கரத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா.
விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். நான் பசிக்கிறேன். நான் முதல்ல விசுவாசிக்கணும். நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில நான் எத்தனையோ நன்மைகளை அநேகருக்கு நான் செய்திருக்கலாம். அந்த நன்மைக்குரிய பிரதிபலனை பெறாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறாரு. அதெல்லாம் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் கொண்டு வந்து உங்கள் மடியிலே கொட்ட வாழ்க்கையில் நடக்க போகுது. விசுவாசிங்க, எதிர்பாருங்க. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வர போகிறார். நீங்க நார்த்து நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க, தேவன் சவுத்துல இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறார். இல்ல எங்க மாமா தான் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்க மாமா கிடையாது, உங்க அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வரப்போகுது. ஹல்லேலூயா. கெட்ட குமாரனு அப்பா கிட்ட இருந்து எல்லாவற்றையும் வாங்கிட்டு போயிட்டு செலவு பண்ணி பன்னிக்கு சாப்பிட்ற தவிடு கூட கிடைக்கல. அந்த பன்னிக்கு போடுற தவிட சாப்பிட்டா கூட அடிக்கிறானுங்க. எப்படி என் வாழ்க்கை மாற போகுதோ, யார் எனக்கு உதவி செய்வாங்களோ, எத்தனையோ பேருக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன்னு, அவங்க யாராச்சும் பார்த்து என்னை காப்பாற்றவங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். கடவுள் சொல்றாரு, ஒருத்தனும் உனக்கு உதவி செய்ய மாட்டான், உங்க அப்பா தாண்டா உனக்கு உதவி செய்வாரு. ஹல்லேலூயா. உங்க அப்பா தான் உனக்கு உதவி செய்வார். முடிவு பண்றான், பரத்துக்கு விரோதமாகவும் எங்க அப்பாவுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், எங்க அப்பாட்ட போய் நான் மன்னிப்பு கேட்க போறேன், வேலைக்காரில் ஒருத்தனா சேர்த்துக்கப்பான்னு சொல்ல போறேன் அப்படின்னு உங்க அப்பா கிட்ட வர்றான். அவன் கேட்ட ஒரு வார்த்தை கூட உங்க அப்பா காதலே வாங்கல. அவங்க அப்பா என்ன சொல்றான்னாக்க, நீ எனக்கு புள்ள தாண்டா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்றேன், உங்க தகப்பனிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் புறப்பட்டு வர போகிறது. ஹல்லேலூயா. தகப்பனிடத்திலிருந்து தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கரத்தில் வந்து கிடைக்க போகிறது. அதை தேவன் உங்களுடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். அந்த எஸ்தர் புஸ்தகத்துல கடவுள்ன்ற பேரே கிடையாது, தேவன்ற பேரே கிடையாது. ஆனால் தேவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். இந்த யோசேப்பினுடைய லைஃப்ல யோசேப்பு ஒரு முறை கூட தன் சொப்பனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார்னு அவன் வாயை திறந்து, ஆமா ஒரு முறை கூட சொல்ல, சொப்பனத்தை தான் சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு முறை கூட வாயை திறந்து என் கடவுள் என்னை ஆசீர்வதிப்பாரு, கொடுத்த சொப்பனத்தின்படி உயர்த்துவார்னு ஒரு இடத்துல கூட அவன் சொல்லவே கிடையாது. ஆனா அவன் உச்சரித்து கொண்டே இருந்தான். என்ன பண்ணாங்க? பைபிளை வாசிக்கும் பொழுது, ஒரு புத்தகத்தை ஒருத்தர் வாசிக்கும் பொழுது எப்படி வாசிப்பாங்கனாக்க, புத்தகம் வாசிக்கிறவங்க ஒரு புத்தகத்தை ஒரு கண்ணோட்டத்தோடு வாசிப்பாங்க. ஒரு அறிஞர் வாசிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நிறைய புஸ்தகத்தை படிச்சவர், அவர் ஒரு புஸ்தகத்தை வாசிக்கும் போது எப்படி படிப்பார்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரசிச்சு ருசிச்சு என்ன பின்னணியில என்ன இலக்கிய நடையில சொல்லியிருக்காங்களோ அப்படி அந்த புத்தகத்தை வாசிப்பாராம். இன்னொன்னு வாசகர் வாசிக்கிறது, அறிஞர் வாசிக்கிறது. இன்னொன்னு ஒரு புத்தகத்தை எழுதுகிற ஒருத்தர் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவர் எப்படி வாசிப்பாரு? ஒவ்வொருத்தருடைய ஒரே புத்தகம் தான், நபருக்கு ஏற்றார் போல் அது வெளிப்பாட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு 100 ரூபாய் நோட்டு சார், ஒரு 100 ரூபாய் நோட்டு ஒரு கார்ல போறவனுக்கு அது என்னதுங்க? சாதாரண ஒரு 100 ரூபாய் நோட்டு. ஒரு பைக்ல போறவனுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் போடலாமே, 2 நாள் ஓட்டலாம் வேலைக்கு போறதுக்கு, அவனுக்கு அந்த 100 ரூபாய் 1 லிட்டர் பெட்ரோலா தெரியுது, 2 நாள் அவன் போக்குவரத்துக்கான செலவா தெரியுது. அதை ஒரு குப்பை பொறுக்கிறவன் கையில கிடைக்குது 100 ரூபாய், அவன் பார்ப்பான், கடவுளே இன்னைக்கு ஒரு நாள் கூலி எனக்கு கொடுத்துட்ட, இந்த ஒரு நாளை வச்சு காலையில மத்தியானம் நைட்டு 10 20 30 ரூபா அம்மா ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட மிச்சம் 70 ரூபா எனக்கு மிச்சமா? ஒரு பிச்சைக்காரன் கையில கிடைக்குது 100 ரூபாய், அவன் அதனுடைய மதிப்பு எப்படி அவனுக்கு தெரியுது பாருங்க. அப்போ ஒரு 100 ரூபாய் நோட்டு பணக்காரனுக்கு, சாமானியனுக்கு, குப்பை பொறுக்கிறவனுக்கு, பிச்சைக்காரனுக்கு எப்படி அது வெவ்வேறான மதிப்பை கொடுக்கிறதோ, அப்படியே ஒரு வேத வசனத்தை ஒரு மனிதன் வாசிக்கும் பொழுது சாதாரணமா வாசிக்கிறவனுக்கு அது சாதாரணம் தான். இது மிகவும் விலை உயர்ந்த காரியங்கள் என்று நினைத்து வாசிக்கிறவனுக்கு அது விலை உயர்ந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக. 100 ரூபாய் நோட்டு எல்லாத்துக்கும் சமம் கிடையாதுங்க. 100 ரூபாய் சமம், ஆனா எல்லாத்துக்கும் சமம் கிடையாது. நபருக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய மதிப்பு மாறும். அப்ப வேத வசனம் எல்லாத்துக்கும் ஈக்குவல், ஆனா படிக்கிற ஒவ்வொருத்தருடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது தரம் மாறக்கூடியதாக இருக்கிறது. அப்ப வேத வசனத்தை படிக்கும் பொழுது நான் கேட்டுக்கிறவங்க கிட்ட, இது கடவுள் எழுதி கொடுத்த வேத வசனம்னு முதலாவது நம்புங்க. ஃபர்ஸ்ட் முதல் கோணல் முற்றும் கோணல். இது ஃபர்ஸ்ட், இது கடவுளுடைய வார்த்தைன்னு நீங்க நம்பலனாக்க நீங்க வாழ்க்கையில எந்த இடத்துல போய் எதையுமே செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் படிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்ப இவ்வளவு பெரிய வேத புத்தகத்தை வாங்கி கையில வச்சுட்டு
கொஞ்சம் கூட இதுக்கு மரியாதை கொடுக்காம, இதை கனப்படுத்தாம, இதுல சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நீங்க படிக்காம, ஏதேதோ யோசிச்சுக்கிட்டு, ஏதேதோ செஞ்சுக்கிட்டு, குட்டிக்கரண் அடிச்சுக்கிட்டு, குல்லா போட்டுக்கிட்டு, கும்பிடு போட்டுக்கிட்டு, எதுவும் வாழ்க்கையை மாத்தாது. கடவுளுடைய வார்த்தை மட்டும் தான் வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை எவர்களுக்குள் இருக்கிறதோ அவர்களை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போ எஸ்தர் புஸ்தகத்துல கடவுள் எங்கேயுமே அந்த வார்த்தையே வரல, ஆனா கடவுள் ஃபுல்லா இருந்தார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில யோசேப்பு ஒரு இடத்துல கூட சொப்பனத்தை குறித்து பேசல, ஆனா அந்த சொப்பனத்தை குறித்து உச்சரிச்சுக்கிட்டே இருந்தான். அதுதான் நீ காட்ட போறேன். எப்படி அவன் குணம் மாறிச்சு, அவன் குணம் மாறும் பொழுது தேவன் எப்படி அவனை குபேரனாக, எத்தனை பேருக்கு குபேரனா மாறணும்னு ஆசை? ஜென்ஸ் லேடிஸ் தான் கை தூக்குறாங்க. மிஸ்ஸஸ் குபேரன், மிஸ்டர் குபேரன்ற மாதிரி உங்களை எல்லாம் தேவன் குபேரனை மாத்த போறார். குபேரன் அப்படின்னாக்க கொடுக்கிறவன், கொடுக்கிறவன், கொடுத்து கொண்டே இருக்கிறவன். ஹல்லேலூயா. ஆமா, கொடுக்கிறது மட்டும் கிடையாது, கொடுத்துட்டு எதிர்பார்க்கறது இல்லை. குபேரன் கொடுத்துக்கிட்டே இருப்பானா, ஏன்னாக்கா அவன் கொடுக்க கொடுக்க அவனுக்கு வந்துகிட்டே இருக்குமா, அதனாலதான் அவனுக்கு என்னென்ன பேரு, குபேரன். அப்போ உங்களை தேவன் குபேரனாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க கையில பணம் இல்லாம இருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஆனா எப்போ நீங்க கடவுளுடைய வார்த்தையை நம்புறீங்களோ உங்க வீடு தேடி பணம் வரும். ஹல்லேலூயா. பணம் உங்களை தேடி வரும். நீங்க பணத்தை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா அனைத்தும் உங்களை தேடி வரும்படி தேவன் செய்வார். உங்களை தேடி வரும். இல்ல நான் வீடு மாறிட்டேன், அட்ரஸ் கண்டுபிடிச்சு வரும். இல்ல நான் போன் நம்பர் மாத்திட்டேன், போன் நம்பரையும் கண்டுபிடிச்சு வரும். இல்ல அக்கௌண்ட் நம்பர் மாத்திட்டேன், அக்கௌண்ட் நம்பர் கண்டுபிடிச்சும் வரும். உங்களுக்கு வரணும் அப்படின்னாக்கா தேவன் எப்படினாலும் அதை உங்களுடைய கரத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கவலையே படாதீங்க. நீங்க கடவுளுடைய வார்த்தையில் நின்னீங்கன்னாக்க வார்த்தை உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யக்கூடியதாக இருக்குது. கலர் வசனம் ஒன்று சொன்னேன். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. சொல்லிட்டு ஒண்ணு சொன்னேன், அது எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல, மறுபடியும் உங்களுக்காக சொல்றேன். இருக்க வேண்டியது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய விதத்துல நடக்கும். ஹலோ, இருக்க வேண்டியது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய விதத்துல தேவன் நடத்தக்கூடியவராக. ஆமா, வார்த்தை உங்க உள்ளத்துல இருந்துச்சுனாக்க வாழ்க்கையில வழியை தேவன் உண்டாக்கி கொடுத்து கொண்டே இருப்பார். மற்றவங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கும், நீங்க போனா திறக்கும். ஹலோ, இருக்கீங்களா? சில பேர் போவாங்க, சில பேருக்கு லிஃப்ட் திறக்கவே திறக்காது, எப்ப போனாலும் லிஃப்ட் கிடைக்காது. ஆனா சில பேர் போனோன்னு லிஃப்ட் கிடைச்சிடும். லிஃப்ட்ன்றது என்னன்னாக்க மேல கூட்டு போற அந்த லிஃப்ட் சொல்றேன். ரோட்ல நின்று கை காட்டுவாங்க, லிஃப்ட் கொடுங்க லிஃப்ட் கொடுங்க. நான் ஒரு முறை என்ன பண்ணேன்னாக்கா லிஃப்ட் நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். போகும்போது வரும்போது ஏற்றும் போது குண்டான ஆட்களை ஏத்துறது. ஆனா அங்க மொட்டை மனையில விட்டுங்கன்னு சொல்லுவான். போனாக்கா அண்ணா லெஃப்டா போறீங்க, ஆமாப்பா அண்ணா அப்படியே வந்துடுண்ணா, அண்ணா ரைட் அண்ணா. நான் கேட்பேன், டேய் எங்க போகணும்? முனையில விடுன்னு சொன்னா லைட்டு போ லெஃப்ட் போட்டுக்க, எங்க தான் நீ போகணும் விரும்புற? ஆனா இந்த இடத்துக்கு போகணும். ஏண்டா வீட்டுல இருந்து கிளம்பி இப்படியே ஒவ்வொரு பைக்கா பிடிச்சி ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னாக்க அப்போ வண்டியில ஓட்டுறவனுக்கு மைலேஜ் கம்மியாகும். அதை கொஞ்சமாச்சும் யோசிச்சீங்களா? கொஞ்ச நாள் மைலேஜே கொடுக்கல வண்டி. என்னடா செக் பண்ணேன், கார்பரேட்டர் டியூன் பண்றேன், மெக்கானிக் எடுத்துன்னு போறேன், அவனும் மண்டே பிச்சுக்கிறான். கடைசியில கண்டுபிடிச்சா ஒரு ஆள் உட்காந்து போனா 50 கிலோமீட்டர் கொடுக்கும், 2 பேர் உட்காந்து போனா 2 பேர் வெயிட்ட வண்டி இழுக்குதுங்க. 2 பேரோட வெயிட்ட வண்டி இழுத்தா என்ன ஆகும்? மைலேஜ் கம்மியாகும். இந்த யோசனை இல்லாம நான் வண்டியை போட்டு செக் பண்ணிருக்கிறேன், காத்து செக் பண்றேன், இன்ஜின் ஆயில் மாத்துறேன், செயினை டைட் பண்றேன், கார்பரேட்டர் டியூன் பண்றேன், மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது. 60 கொடுத்த வண்டி 45 கொடுக்குது, 48, 15 கிலோமீட்டர் கம்மியா கொடுக்குது. என்னன்னு பார்த்தாக்க இன்னொரு ஆளை கூட்டு போகும்போது மைலேஜ் கம்மியாகுது. அந்த லிஃப்ட் கொடுக்கறத பத்தி பேசல, லிஃப்ட் கேட்கிறேன். சில பேர் எப்ப போனாலும் லிஃப்ட் கிடைக்காது, கசந்துப்பாங்க. எப்ப போனாலும் பஸ் வராது, எப்ப போனாலும் ட்ரெயின் வராது, எப்ப போனாலும் லிஃப்ட் கிடைக்காது. இவங்க சொல்லி சொல்லியே கரெக்டா இவங்க வர்றதுக்கு முன்னாடி வண்டி போயிடும். இவங்க சொன்னனாலேயே இவங்க வர்றதுக்கு முன்னாடி லிஃப்ட் போயிடும். ஆனா சில பேர் இருப்பாங்க, நான் போனேன் கடவுளை கூட இருக்கிறபடினால என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவாரு, நான் போய் நின்ன உடனே எனக்கு தேவன் காரியங்களை செய்வார்கள். ஹல்லேலூயா. இப்படி சொல்லி யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? சிஸ்டர் பவானி சிஸ்டர் தான் டாப், எதுனாலும் கை தூக்கிதாங்க. நான் செஞ்சேன் பிரதர், என் வாழ்க்கையில கர்த்தர் செஞ்சாரு. ஹல்லேலூயா. நல்லது. உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க கடவுளுடைய வார்த்தையை சொல்ல 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 உங்களுக்காக தேவன் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு பிடிச்ச சாப்பாடு ஒன்று ஒரு ஹோட்டல்ல நல்லா இருக்கும், வீட்டுக்காரோட போறீங்க வாங்கலான்ட்டு, போயிட்டே இருக்கும்போது சொல்லுவீங்க, சீக்கிரம் போங்க தீர்ந்து போயிட போகுது. இவங்க எப்போ சொன்னாங்களோ அப்பதான் கடைசியாக ஒருத்தர் தான் வாங்கிட்டு போவான். என்ன சொல்லணும்? போங்க, நமக்காக கர்த்தர்
அந்த இடத்துல சாப்பாடு நமக்காக வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். சும்மா சொல்லிட்டு போங்களேன். உங்களுக்காகவே ஒரு விஷயம் வச்சிருப்போம். நேற்று தினத்துல போயிட்டு வீட்டில் சமையல் பண்ணலன்ட்டு கடையில் நாஸ்டா வாங்கலான்ட்டு போனேன். ஹோட்டலில் போயிட்டு வாங்கும் பொழுது என் கூட வேலை பார்க்குற பையன் ஆனால் வடகரி இருந்தால் வாங்கிட்டு வாங்கணும். சரிடா அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். கடையில் போயிட்டு வாங்கினா பில் பே பண்ணும்போது சொன்னேன், நான் வடகரி தம்பி வடகரி காலி ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டான். சார் என்னடா அது வடகரி சாப்பிடலாம்னு ஆசைப்பட்ட வடகரி காலி ஆயிடுச்சுட்டானே. சரி ஓகே கத்தரிக்கு சுத்தம் போல சொல்லிட்டு கொண்டு கடை அந்த கவுண்டரில் கொடுத்தேன். அவன் வாங்கி பேக் பண்ணான். பேக் பண்ணிட்டு 2 பூரி 2 தோசை சொன்னேன். பூரிக்கு போய் பார்க்குறேன் கிழங்கு காலி ஆயிடுச்சு. என் மூஞ்சியை பார்த்தான். நான் பார்த்தேன் கிழங்கு காலி ஆச்சா. பிச்சு போடுவான் ரஸ்கல். வெறும் பூரிலாம் தின்ன முடியாது. ஆனால் வடகரி வேணா கட்டி கொடுத்துருவா. பார்த்தேன் என்னடா இது வடகரி இப்பதான் வெளியில இல்லைன்னு சொன்னானுங்க. இல்லைண்ணா வடகரி இல்லைண்ணே, ஆனா அந்த சாப்பாட்டுக்கு தேவையான வடகரி இருக்கு, ஊத்துறா வடகரி அப்படின்னு கடன்னு ஊத்தி கொடுத்தான். எடுத்துட்டு போய் சாப்பிடும் பொழுது கடவுளுக்கு நன்றி சொன்னேன். என்னன்னாக்கா நாம நினைக்கிற அந்த சின்ன விஷயங்களை கூட தேவன் சூழ்நிலைகளை மாற்றி நமக்கு கிடைக்கும்படி செய்வார் என்றால், நீங்க விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது தேவன் கிடைக்காம விட்டுருவாரா? ஹலோ இருக்கீங்களா? உங்களுக்காக தேவன் வெயிட் பண்ண வைப்பாரு. உங்களுக்காக கிடைக்கும்படி செய்வார். நீங்க போனாதான் க்ளோஸ்னு சொல்லுவான். நீங்க வாங்கின பிற்பாடுதான் அது கம்ப்ளீட்னு சொல்லுவான். ஏன்? உங்களுடைய வாயின் வார்த்தைகளை தேவன் கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். யோசேப்பு ஒரு முறை கூட வாயை திறந்து வேதத்துல சொன்னதா காட்டல. ஆனால் அவன் ஒவ்வொரு முறையும் உச்சரித்து கொண்டே இருந்தான். எடுத்து வேகமா வாசிங்க, கடந்து போகலாம். ஆதியாகமம் 37. நான் யோசேப்பை பேசும் பொழுதெல்லாம் என்னை ஒரு நபர் பார்ப்பாரு சைட்ல. நானும் அவரை பார்ப்பேன். அவர் என்ன பார்த்தாரு, நான் அவரை பார்க்கல. அந்த மாதிரி அவர் என்ன பார்த்தாரு, நான் அவரை பார்த்துட்டேன். ஆமா. யோசேப்பு 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1-2 வசனங்களை வாசிக்கலாம். யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோப்புடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனே கூட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்பால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். போதும். ஹல்லேலூயா. அந்த 2 வசனங்களை வாசிச்சீங்களா? நானும் இப்படிதான் வாசிச்சேன். இது யாரு வாசிக்கிறதுனாக்கா ரீடர்ஸ் வாசிக்கிறது, வாசகர்கள், தினந்தோறும் பைபிள் வாசிக்கிறவங்க வாசிக்கிறது. இப்படி வாசிக்கிறது. ஒரு அறிஞர் வாசித்தாருன்னா எப்படி வாசிப்பாரு? யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே. ஹலோ, யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ரூபன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எதையுமே எப்பயுமே தேவன் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஆமாவா இல்லைங்களா? ரூபன் தான் முதல் பையன். ரூபன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சந்ததியின் வரலாறு. இவர் கீழே போயிட்டாரு, கடைசிக்கு போயிட்டு யோசேப்பு 17 வயதுல இருந்து அவனுடைய வயதை தேவன் குறிப்பிடுகிறார். ஹலோ இருக்கீங்களா? பாருங்க, வேத வசனத்தை வாசிச்சீங்கன்னாக்க, எல்லாரும் கவனிங்க. வேத வசனத்தை வாசிச்சீங்கன்னாக்க தேவன் வார்த்தை ஜாலத்திலே தன்னுடைய ஆசீர்வாதங்களை அவர் அடக்கி வைத்திருக்கிறார். வேதத்துக்குள்ளாக வார்த்தை ஜாலத்திலே தேவனை மிஞ்சக்கூடிய மனிதன் எவனுமே கிடையாது. ஹல்லேலூயா. வார்த்தை அவ்வளவு ஜாலமா யூஸ் பண்ணுவாரு. ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை போட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் ஒரு விஷயத்தை போடுவாரு. அதை கனெக்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த விஷயமே புரியும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப பைபிளை படிக்கும் பொழுது சும்மா வயசு சொல்லல, சும்மா அவன் பேரை ஃபர்ஸ்ட் சொல்லல. ஏன் சொல்றாருன்னு யோசிச்சு பாருங்க. அத்தனை பிள்ளைகளை காட்டிலும் யோசேப்புனுடைய குணம் மாத்திரம் தேவனுக்கு ஏற்ற ஒரு குணமாக இருந்தபடியினாலே தான் அவனுடைய பேரை ஃபர்ஸ்ட் வைக்கிறார். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசை? ஃபர்ஸ்ட் வரணும்னு ஆசை. நீங்க லாஸ்டா இருக்கலாம், உங்களால ஃபர்ஸ்ட் வர முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் வரணும்ன்றதுக்கு என்ன காரணம், என்ன செய்யணும் அப்படின்னாக்க, முதல்ல தேவனுக்கு பிரியமா வாழ கத்துக்குங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளை மகள்கிட்ட சொல்லிக்கிட்டு நேற்று தினத்துல, உன் தகப்பனுடைய புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை, ஆமா உன் தகப்பனுடைய புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. ஒரு பிள்ளை வாழ்க்கையில நல்ல ஒரு பிள்ளையா வாழ்ந்து இந்த உலகத்துல வந்துட்டு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னாக்க தகப்பனுடைய புத்தியை கேட்கணும், தாயினுடைய போதகத்தை தள்ளக்கூடாது. தள்ளுறது அப்படின்னாக்கா ஹெசிடேட் அப்படின்றாங்க ஆங்கிலத்தில். அப்படின்னாக்கா என்ன மம்மி சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? சொன்னதை சொல்லல, அவங்க சொன்னதை நீ செய்யாதனால சொல்றாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஹலோ, சொன்னதையே சொல்லல, சொன்னதை செய்யாதனால திருப்பி சொல்றாங்க. அப்ப தப்பு யார் மேல? கேட்காதவங்க மேல தப்பு. சொல்றவங்களுக்கு தான் வலி ஜாஸ்தி. சொன்னதை திருப்பி சொல்லணும். பவுல் சொல்றாரு, சொல்றதையே திருப்பி சொல்றது எனக்கு நோவல, செய்யாம இருக்கிறியே உனக்கு நோவலையான்னு கேட்கிறார் கடவுள். அதே போல ஒரு விஷயத்தை ஒரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? ஹெசிடேட்
ஆமா, சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்காங்க மம்மி. இதையே சொல்லிட்டே இருக்காதீங்க. நான் அப்படி இல்ல, நான் இப்படி இல்ல. நீ அவங்க சொன்ன மாதிரி மாறிட்டியா? நீ அவங்க சொன்ன மாதிரி மாறலையா? அப்படின்றது உனக்கு தெரியாது. உன்னை பார்க்குற அவங்களுக்கு தான் தெரியும். ஹலோ, இருக்கீங்களா? நம்ம வீட்டுக்குள்ள போறோம். தகப்பன், தாய் போறாங்க. பிள்ளைங்களும் வீட்டுக்குள்ள போறாங்க. ஒரு துண்டு ஒரு இடத்துல கிடக்குது. ஒரு பொருள் கீழே கிடக்குது. ஒரு இன்னொரு பொருள் வைக்கக்கூடிய இடத்துல இல்லாம தவறி ஒரு இடத்துல இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பிள்ளைங்கள்ட்ட சொல்றாங்க, அந்தந்த பொருள் அந்த இடத்துல இருக்கணும்பா. ஆமா டாடி இருக்கணும். ஆமாம்மா. இருக்கணும், இருக்கணும், இருக்கணும். அப்படின்ட்டு பிள்ளை போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்ன அர்த்தம்? சொன்னத இருக்கிற பொருள் இருக்கிற இடத்துல இருக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த பிள்ளை அப்படியே சுத்தி பார்க்கணும். சுத்தி பார்த்து டீ குடிச்ச டம்ளர் கொண்டு போய் வாஷ் பேஷன்ல போடணும். கீழே கிடக்கிற துண்டு எடுத்து உதறி ஹேங்கர்ல மாட்டணும். கீழே கிடக்கிற டப்பா எடுத்து எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும். அதான் சொன்னேன், இருக்க வேண்டியது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா நடக்க வேண்டிய விதத்துல எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒரு பிள்ளை தன் தகப்பனுடைய புத்தியை கேட்கணும், தாயினுடைய போதகத்தை தள்ள. ஆமா, யாக்கோபு எல்லா பிள்ளைங்களுக்கும் புத்தி சொன்னா, ஆனா இந்த யோசேப்பு மட்டும் தகப்பன் சொன்ன புத்தியின்படியே வாழ்ந்தான். அதனாலதான் கடைசியில தூக்கி தேவன் ஃபர்ஸ்ட்ல வச்சாரு. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும். ஆமா, சில பேர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க, ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. ஒண்ணும் இருக்காது, விஷயம் ஒண்ணும் இருக்காது. சில பேர் கடைசியில வந்திருப்பாங்க, கடைசியில உட்காருவாங்க. அவங்களை கூப்பிட்டு ஒரு நாள் பேசுனா அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ கவனிக்க கூடியவங்களா, உள்வாங்க கூடியவங்களா, ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா, அவங்கள பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். சிஸ்டர் வரதும் தெரியல போறதும் தெரியல, ஆனா இவ்வளவு உன்னிப்பா கேட்டிருக்கீங்க, இவ்வளவு உன்னிப்பா கவனிச்சிருக்கீங்களே. கட்டாயமா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப யாக்கோபு தன்னுடைய 11 பிள்ளைகளுக்கும் 12 பிள்ளைகளுக்கும் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தாரு, போதிச்சாரு. யோசேப்பு மாத்திரமே தன் தகப்பன் சொன்னதை கவனமாய் கேட்டு தன் தகப்பன் சொன்னபடியே தன் வாழ்க்கையை வாழ்ந்தபடினாலே அவனுடைய பேரை தேவன் ஃபர்ஸ்ட்ல மாத்தினாரு. அல்லேலூயா. வசனம் போட்டுக்குது, யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதுல, வயசை குறிச்சிட்டீங்களா எல்லாரும்? எத்தனை வயசு? ஆமா, இன்னைக்கு ஒரு மேக்ஸ் ஒன்று சொல்லி தர போறேன். என்ன சொல்லி தர போறேன்? மேக்ஸ் ஒன்று சொல்லி தர போறேன். யாக்கோபு வம்சத்தின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே கூட ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டுகளின் குமாரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி. ஆமாம், நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னாக்க, யோசேப்பு மட்டும் கரெக்டா இருந்தான், அவனுடைய அண்ணன்க 10 பேரு இவனை வெறுத்தாங்கன்னு சொல்றாங்க. 10 பேர் வெறுக்கல, 4 பேர் மட்டும்தான் கிரிமினல். எத்தனை பேருங்க? 4 பன்னி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அந்த பன்னி சேத்துல புரண்ட பிற்பாடு சும்மா இருக்காதான், திருப்பி போய் நல்லா இருக்கிற பன்னியை போட்டு உரசுமா. பன்னியை பார்க்கறதே கஷ்டமா இருக்குது, பன்னி உரசுறதுலாமா நாங்க பார்க்க முடியும்? நாங்க சின்ன பிள்ளையா மதுரையில் இருக்கும் பொழுதுலாம் அந்த பன்னி இந்த குப்பைமேடு பக்கம் போகும், குப்பையில போட்டு உரலும் உருளும் என்னென்னமோ பண்ணும். பண்ணிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. நல்லா ஒரு பன்னி போயிட்டு இருக்கணும், அந்த பன்னி கருப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது வேகமா ஓடி போய் இப்படியே உரசும். உரச என்ன ஆகுனாக்க, இந்த பன்னியில் இருக்கிற சேரு அந்த பன்னிக்கு ஒட்டிடும். ஒட்டின உடனே இந்த பன்னிக்குள்ள உடம்பு ஒரு மாதிரி பண்ணும். என்னடா ஒரு மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த பன்னி ஆல்ரெடி சேத்துல விழுந்த பன்னி என்ன பண்ண, அதை பார்க்கும், இதுவும் அதை பார்க்கும். திருப்பி 2 பன்னியும் திருப்பி சேத்துல போயிட்டு உருளும். இப்ப என்னாச்சு, ஒரு பன்னி உருண்டது பத்தாம நல்லா இருந்த பன்னி அதோட சேத்துல புரண்டுருச்சு. பில்கால் சில்பால் இவங்க 2 பேர் யாருனாக்க, லேயாளினுடைய வேலைக்காரி, ராகேலினுடைய வேலைக்காரி. இவங்க வேலைக்காரிங்களுக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. யாரானாக்க, காத்து, நப்தலி, தான், ஆசேர். 4 பசங்க. இந்த 4 பேர் தான் என்னன்னாக்க யோசேப்பு மேல ரொம்பவும் வன்மமா இருக்கிறானுங்க, ரொம்பவும் எரிச்சலா இருக்கிறாங்க. என்ன அவன் மேல மட்டும் அப்பா இவ்வளவு அன்பா இருக்கிறாரு? ஏன் அன்பா இருக்கிறானாக்கா, மண்டு பயல அவன் யாக்கோபு சொல்றதெல்லாம் யோசேப்பு கேட்கிறான், அதனால அவங்க அப்பா அவன் மேல அன்பா இருக்கிறாரு. நீ மென்டல் பையன், அவங்க அப்பா சொல்றதே கேட்க மாட்டேற, எப்படி உங்க அப்பா மேல அன்பா இருப்பாரு? ஹலோ, இருக்கீங்களா? சில பிள்ளைங்களுக்கு கோவம், என் டேடி மேல அன்பாக இருக்க மாட்டாரு, என் டேடி என்கிட்ட இதுவே செய்ய மாட்டாரு, என் டேடி இப்படி இருக்கிறாரு, எங்க டேடி அப்படி இருக்கிறாரு. டேடி எப்போ அன்பா மாறுவார்னாக்க, டேடி சொல்றதை நீங்க செஞ்சீங்கன்னாக்க உங்க மேல அன்பு கூறாம வேற யார் மேல அன்பு கூற போறாரு? பக்கத்து இருக்கார மேல அன்பு கூற போறாரு? ஹலோ, வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றாரு மிச்சரு சேவலாம், பையனை பாக்குறாரு, முறைச்சிட்டு போய் பக்கத்துல போய் கொடுத்துறாரு. என்னங்காச்சும் நடக்குமா இந்த அநியாயம்? தான் பிள்ளை கீழ்படியலனா கூட, அவன் மேல கோபம் இருந்தா கூட, அவருடைய வருமானம் குறைவா இருந்தா கூட,
அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஏதோ ஒண்ண வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறாருல. என்ன சொல்றானாக்க, he symbolizing that still I am loving you. நீ என் பேச்ச கேட்கல, நான் விருப்பப்பட்ட ஆசைப்பட்ட காரியத்தை நீ பண்ணலனா கூட உன்னை என்னால வெறுக்க முடியாது, உன் மேல எனக்கு அன்பு இருக்குது. ஹalleluya. இருக்கீங்களா? அப்ப பிள்ளைங்க மேல அப்பா பெற்றோர் எப்படி அன்பு கூறுவாங்கனாக்க, பெற்றோர் சொல்றத பிள்ளைங்க கேட்கணும், கேட்டு அதன்படி செய்யணும், அல்ல செய்யறதுக்கு முயற்சியாச்சும் பண்ணணும். அந்த செய்யற முயற்சியை பார்க்கும் போதாச்சும் பெற்றோருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். பரவாயில்ல, என் பையன் நான் சொன்னதையாச்சும் செய்ய முடியலனா கூட செய்ய துவங்கி இருக்கிறானே, அதுக்காக அவர் மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருக்கிறார். ஹalleluya. அப்போ யாக்கோபுனுடைய பையன், கடைசி பையன் யாருனாக்க யோசேப்பு. அவனுக்கு கீழ ஒரு தம்பி இருக்கிறான். இவன் 11வது ஆளா இருக்கிறான். யாருங்க? யோசேப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யோசேப்புக்கு 17 வயசு ஆகுது. 17 வயசுல அப்பாவுக்கு ரொம்பவும் செல்ல பிள்ளையாக இருந்தான். காரணம், யாக்கோபு சொல்றதெல்லாம் யோசேப்பு கேட்டபடியினால் அப்படி இருந்தான். இப்படி இருக்கும் பொழுது 2 கனவுகளை தேவன் கொடுக்கிறார். கனவு யாருங்க கொடுத்தா? எல்லாரும் சொல்லுங்க, கனவு யார் கொடுத்தா? இந்த வேத வசனத்தை யார் கொடுத்தா? இந்த வேத வசனத்தை தேவன் தான் கொடுத்தான்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னாக்க, இந்த வேத வசனம் தேவனிடத்திலிருந்து வந்தபடினாலே இது ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. இதுல சொன்னது நடக்கும். தேவன் பொய் சொல்லுகிறதற்கு மனுஷன் அல்ல, மனம் மாறுகிறதற்கு அவர் மனுபுத்திரனும். இதுல சொன்னது உங்க வாழ்க்கையில நடக்குங்க. யோசேப்புக்கு கடவுள் சொப்பனத்தை கொடுத்தார், கனவு கொடுத்தார். எத்தனை கனவு கொடுத்தாரு? எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை கனவு கொடுத்தாரு? இந்த அக்கா 3 இப்படி காட்டுறாங்க, 2ன்னு சொல்றாங்க. எத்தனைங்க? 2. ஆமா, 2 கனவு கொடுத்தாரு. வாசிங்க, 7ஆம் வசனத்துல இருந்து அப்படியே வாசிங்க. நான் வாசிக்கிறேன். நாம் வயலில் அரித்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இது ஒரு சொப்பனம். என்ன சொல்றான் பாருங்க. எல்லாரும் வயல்ல வந்து அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். அறுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வயல்ல அறுத்த அரிகளை கட்டு கட்டா போட்டு தூக்கி போடுவாங்க. ஓரமா போய் நிற்கும். நின்ன பிற்பாடுதான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி நிற்கும் பொழுது எல்லா அரிக்கட்டும் வணங்கி கீழே கிடக்குதா. யோசேப்பினுடைய அரிக்கட்டு மட்டும் என்ன பண்ணுச்சுங்க? நிமிர்ந்து நின்றுச்சா. இந்த ஒரு சொப்பனத்தை மட்டும் கொடுத்திருந்தாரு அப்படின்னாக்க யோசேப்புனால அதை வியாக்கியானம் பண்ணியிருக்க முடியாது. அவனுக்கு 2வது ஒரு சொப்பனத்தை கடவுள் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு அப்படின்னாக்க, அவர் கொடுத்த முதல் சொப்பனத்தினுடைய விளக்கத்துல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் செகண்ட் சொப்பனத்துல தேவன் சேர்க்கிறார். எடுத்து வாசிங்க, 9ஆம் வசனம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது. ஹலோ, இருக்கீங்களா? சூரியன், சந்திரன், 11, மொத்தம் எவ்வளவு ஆச்சு? சொல்லுங்க, எத்தனை ஆச்சு மொத்தம்? அவ்வளவு பெரிய கணக்கா கேட்டுட்டேன். உங்ககிட்ட ஒரு 2,55,33,022 ரூபாய் கொடுத்து அதுல 60,320 ரூபாய் நான் எடுத்துட்டேனாக்க எவ்வளவு பேலன்ஸ் கேட்டாக்க திருன்னு முழிக்கலாம். சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் எவ்வளவுன்னு கேட்கிறேன். சொல்லுங்க. 13. நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 13. இதுக்கு முன்னாடி யோசேப்போட வயசு எத்தனை? 17. இது எத்தனை? 13. சோ 17 13 எவ்வளோ? 30. யோசேப்புக்கு கடவுள் கனவை மட்டும் கொடுக்கல, கனவை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஆற்றலையும் தேவன் கொடுத்திருந்தார். இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் அப்படின்னாக்க நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னாக்க, இந்த வாக்குத்தத்தத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார், இது கடவுள் எப்படினாலும் நிறைவேற்றுவார். ஆசோ தோசை அப்பள வடை இங்க ஆகாது. வாக்குத்தத்தத்தை கடவுள் கொடுத்தார்னாக்க வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான ஆற்றலையும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற செய்யக்கூடிய வலிமையையும் தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? வசனத்தை சும்மா கொடுக்க மாட்டார் கடவுள். வசனம் நிறைவேற்றுவது வேண்டிய ஆற்றலையும் பலனையும் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். யோசேப்புக்கு கனவை கொடுத்தாரு. கனவை மட்டும் கொடுத்திருந்தான்னா ரொம்ப கஷ்டம். அந்த கனவை விளக்கக்கூடிய வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஆற்றலையும் தேவன் யோசேப்புக்கு. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா. அப்போ கடவுள் கனவை மட்டும் கொடுக்கல, கனவை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஆற்றலையும் யோசேப்புக்கு தேவன் கொடுத்திருந்தாரு. இது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, யோசேப்ப அவங்களுடைய சகோதரர் என்ன பண்ணாங்க? தூக்கி குழியில போட்டாங்க. கடவுள் கூட இருந்தாரா? இருந்தார். தூக்கி வெளியில எடுத்தாங்க. அப்புறம் யோசிக்கிறாங்க, இவனை அடிமையா வித்து போட்டுலான்னு வித்து போட்டுட்டாங்க. கடவுள் கூட இருந்தாரா?
கூட இருந்தார். அவனை கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா, எகிப்துல வந்துட்டு ஒரு போத்திபாண்ட வீட்டுல விக்கிறாங்க. வித்த இடத்துல அவன் அடிமையா இருக்கிறான். அடிமையா இருந்தவனை தேவன் மேல உயர்த்தினாரா? உயர்த்தினாரு. அந்த இடத்துல ஒரு அம்மா ஒரு பொய் கேஸுக்கு போட்டு அவனை ஜெயில தள்ளினாங்களா? ஜெயில தள்ளினாங்க. ஜெயில கடவுள் இருந்தாரா? ஜெயில தப்பு செஞ்சுட்டு ஒருத்தன் ஜெயிலுக்கு போனாக்கா பிசாசு அவன் கூட இருப்பான். சரியா செஞ்சுட்டு ஒருத்தன் ஜெயிலுக்கு போனாக்கா கடவுள் அவன் கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கொலை பண்ணிட்டு ஒருத்தன் ஜெயிலுக்கு போறான், கூட யார் தான் இருப்பா? ஏன்னா கொலை செய்ய வச்சதே பிசாசு. அந்த பிசாசு தான் அவன் கூட உட்கார்ந்துகிட்டு இருப்பான். ஆனா ஒருத்தன் நன்மை பண்ணான், ஒருத்தன் தடுக்க போன இடத்துல இவன் கொல்லல, வேற ஒருத்தன் குத்திட்டு போயிட்டான். அந்த இடத்துல இருந்தனால இவன் தான் அந்த கொலையை செஞ்சுட்டான்னு கேஸை போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. இப்ப இவன் உள்ள போயிட்டான். இப்ப சிறைச்சாலைக்குள்ள போன உடனே இவன் கூட யாரு இருப்பா? கடவுள் இவன் கூட இருப்பாரு கட்டாயமாக. ஏன்? இவன் தீமை செய்யல, நன்மை செய்திருக்கிறபடினால இவனை வெளியில கொண்டு வரதற்கான எல்லா வேலைகளையும் தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தப்பே செய்யாத மேல கேஸை போட்டு ஜெயில தள்ளிட்டாங்க. இப்ப ஜெயில போயிட்டான். இப்ப ஜெயில இருக்கும் பொழுது 2 பேரு 2 கனவு காண்றாங்க. உங்களுக்கு அதை பற்றி தெரியும். 3 கூடையை குறிச்சு பேசுறாங்க. 3 கூடை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அந்த 3 கூடை அப்படின்னாக்கா யோசேப்பு என்ன சொன்னா, 3 கூடை எப்படி வியாக்கியானம் பண்ணா? 3 4க்குள்ள. அப்ப 3 கூடனாக்கா 3 4 வியாக்கியானம் பண்ணக்கூடிய திறமை அவனுக்குள்ள இருக்குது. அடுத்து பார்வோன் கிட்ட போறான். பார்வோன் சொல்றான், நான் சொப்பனம் கண்டம்பா, சொல்லுங்க ஜி அப்படின்றான். 7 கேவலமான பசு, 7 பசுமையான பசு. இந்த 7ன்னு சொன்ன உடனே இப்ப யோசேப்பு அதை 7 நாளா மொழிபெயர்க்கல, 7 மாசமா மொழிபெயர்க்கல, 7 வருஷமா அதை மொழிபெயர்த்தான். அப்ப யோசேப்புக்குள்ள தேவன் கனவு மட்டும் கொடுக்கல, கனவை வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரத்தையும் தேவன் கொடுத்திருந்தபடியினாலே யோசேப்பு கொடுத்த முதல் சொப்பனத்துல உன் பேரண்ட்ஸ், உங்க அண்ணங்க எல்லாம் உன்னை வந்து வணங்குவாங்கன்னு சொன்னாரு. ஆண்டவர் இது எப்ப நடக்கும் என் வாழ்க்கையில? எப்ப நடக்கும்னு கேக்குறியா? அடுத்த சொப்பனத்துல சொல்றாரு, சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்களும் உன்னுடைய 11 சகோதரர்களும் உன்னை வந்து வணங்குவாங்க. நம்பரை கூட்டினாரு. 11 + 2 13 ஆண்டவரே. உன் வயசு எத்தனைடா? 17 ஆண்டவரே. 17 13 எவ்வளோடா? 30 ஆண்டவரே. 30 வயசுல உன்னை உலகத்துல உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நான் உட்கார வைக்க போகிறேன். அந்த நேரத்துல நீ சொன்னது, நான் உனக்கு காண்பிச்சது எல்லாம் பிசிறு தட்டாம நடக்கணும் தேவன் அவனுக்கு சொன்னபடியினாலே அவன் 17 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் தேவன் கொடுத்த சொப்பனத்தை உச்சரித்து கொண்டே இருந்தான். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 40ஆம் அதிகாரம் 41 66 46. யோசேப்பு எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதா இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை வயசுங்க? 30 வயது. அப்ப 17 வயசுல கடவுள் சொப்பனத்தை கொடுத்தாரு. அவன் எப்ப நடக்கும்னு கேட்கிறான். அடுத்த சொப்பனத்துல விளக்கத்தை கொடுக்கிறாரு. யோசேப்புக்கும் தேவனுக்கு மட்டும்தான் இது தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. எனக்கு கூட தெரியாது இத்தனை வருஷம். இன்னைக்கு கடவுள்கிட்ட உட்காந்து கடவுள்கிட்ட தியானம் பண்ணி பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன். என்ன எப்படி ஒரு மனுஷன் வந்து விரக்தி ஆகாம, டென்ஷன் ஆகாம, முறுமுறுக்காம, கோவப்படாம, நல்லதே செஞ்சு கெட்டதே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறானே, அவனுக்கு எப்படி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொடுத்தீங்க அப்படின்னாக்க, டேய் நான் அவனுக்கு சொப்பனத்தை கொடுக்கும் பொழுது சொப்பனத்துக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரத்தையும் கொடுத்துட்டேன்டா. மற்றவனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றானே, அவன் சொப்பனத்துக்கு அவனுக்கு அர்த்தம் சொல்ல தெரியாம இருக்குமா? ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு முடி வெட்டுறவன் தனக்கு முடி வெட்டிக்கிற, ஆனா முடி வெட்ட தெரியுமா? தெரியாதா? முடிவெட்ட தெரியும், ஆனா அவனுக்கு முடிவெட்டிக்க தெரியாது. ஆனா மத்தவன்கிட்ட போய் முடிவெட்டிட்டு வருவான். அதே போல யோசேப்பு மத்தவனுடைய சொப்பனத்துக்கு எல்லாம் அர்த்தம் சொல்றான். அவனுடைய சொப்பனத்துக்கு அவனுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காதா? கட்டாயமா அவனுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். அர்த்தம் தெரிந்தபடியினாலே அடுத்த 13 வருஷம் அவன் பிளான் பண்ணிட்டான். என்னை தேவன் 17 வயசுல சொப்பனத்தை கொடுத்துட்டாரு, என்னை 30 வயசுல தேவன் டாப்ல உட்கார வைக்க போறாரு. உட்கார வைக்க போறாருனாக்க அடுத்த 13 வருஷத்தை நான் எவ்வளவு ஹாப்பியா, ஜாலியா, எவ்வளவு உற்சாகமா, எவ்வளவு மகிழ்ச்சியா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவன் சொன்ன சொப்பனத்தை உச்சரித்து கொண்டு கனவு கண்டு கொண்டு தேவன் எப்படி உயர்த்த போகிறார் என்ற ஆச்சரியத்திலே திகைத்தவனாக அவன் ஒவ்வொரு நாளையும் அவன் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்தபடியினாலதான் அவனை எவ்வளவு கீழே போட்டாலும் தேவன் அவனை மேல தூக்குனாரு. ஹல்லேலூயா. என் பையன் சொன்னேன், 12 எக்ஸாம் நல்லபடியா பண்ணிருப்பா, ஆடி போய் அவனி வந்தா டாப்ல வந்துருவ, 12 எக்ஸாம் நல்லா பண்ணிட்டேனாக்க உனக்கு காலேஜில் சீட்டு கிடைச்சிடும், அப்புறம் நீ ஃப்ரீயா இருக்கலாம்பா அப்படின்னு அவன் வந்து என்கிட்ட கேட்டான். என்ன சொன்னீங்க? 12வது முடிச்சுட்டாக்க ஈஸியா இருக்கும். நீங்க ஸ்கூலுக்கு கூட நான் 8 மணிக்கு எந்திரிச்சு 9 மணிக்கு போனேன். இப்ப காலேஜுக்கு 5 மணிக்கு
எந்திரிக்க வேண்டியதா இருக்குது. இப்ப என்ன பண்றது? நான் இப்ப என்னத்த சொல்றது? சரி, திருப்பி என்ன பண்ணுவோம்? கடவுளுடைய வார்த்தையை சொன்னேன் அவங்ககிட்ட. பாரு தம்பி, இன்னும் 4 வருஷம் தான். இன்னும் 4 வருஷம் தான். இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு சொல்றேன். யோசேப்புக்கு 13 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தேவன் சொல்லிட்டாரு. படிக்கிற பசங்களுக்கு சொல்றேன். நீங்க படிக்கிறீங்களா? 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு இப்ப தீர்க்கதரிசனமா சொல்றேன். எழுதி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னாக்க, நீங்கள் படிக்கக்கூடிய இந்த 4 வருஷத்தை உண்மையும் உத்தமமா, ஒழுக்கமா, சரியா, கரெக்டா காலேஜுக்கு போய் நல்ல நண்பர்களோட பழகி, நல்ல விதத்துல படிச்சு, டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி 4 இயர்ஸ் நீங்க பெஸ்டா தேவன் விரும்பக்கூடிய ஒரு மனுஷனா இந்த காலேஜ் டேஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது, நீங்க காலேஜ் முடிக்கிற அந்த கேம்பஸ் முடிகிற அன்னைக்கு அந்த நாள் உங்களுடைய கரத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்க கையில இருக்கும். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு சேலரியோடு கூட தேவன் உங்களை வெளியில கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் 400 வருஷம் உபத்திரப்பட்டாங்கன்னு சொல்லுது. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து சேனைகளாய் புறப்பட்டார்கள். கிழிஞ்ச ட்ரெஸ், பிஞ்சு போன சட்டை, தேஞ்சு போன செருப்பை போட்டுட்டு வரல. சீமானா வெளியே வந்தாங்களாம். எப்படி வந்தாங்க? ஏங்க, சீமானாக்க நீங்க இந்த சீமான் நினைச்சிட்டு பாருங்க. மேடையில் என்ன மாதிரியே கத்தி கத்தி பேசிட்டு இருப்பாரு. அந்த சீமானை பத்தி சொல்லல. செல்வ சீமானா உங்களை தேவன் புறப்பட்டு வரும்படி செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், ப்ரீ டெஸ்டன் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க திட்டமிடுங்க. இன்னைக்கு நான் வேலை பார்க்குறேன், அடுத்த 2 வருஷம் கழிச்சு என்னை கடவுள் இந்த மாதிரி ஆசீர்வதிச்சிருப்பாரு. சொல்ல முடியுமா உங்களால? பைபிளை படிச்சீங்கன்னா சொல்லலாம். பைபிளை படிங்க, கட்டாயம் சொல்லுவீங்க. உங்களோட கடவுள் பேசுவார். யோசேப்புக்கு சொப்பனத்தையும் கொடுத்து விளக்கத்தையும் அவனுக்கு புரிய வைக்கிற தேவன் அவனுடைய வாழ்க்கையில 13 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு காண்பித்தபடினாலதான் அவன் ஒரு நாள் கூட துக்க முகமா இருக்கல, துக்கத்தை பேசல. எனக்கு தெரியும், என் தேவன் சொப்பனத்தை கொடுத்தானாக்க அவர் முடிவுல கட்டாயமா சரியானதை செய்வாரு. ஹல்லேலூயா. நான் சொல்ல, படிக்கிற பசங்களுக்கு நீங்க எப்போ நீங்க இந்த 4 வருஷம் இந்த 3 வருஷம் நீங்க டெடிகேட்டடா நீங்க கரெக்டா படிச்சு முடிச்சு பெஸ்ட்டா உங்களோட பெஸ்ட்டா கொடுங்க. தி பெஸ்டா தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில மனம் மாறினீங்கன்னாக்க சாமானியனா தான் இருப்பீங்க. 10ஓட 11 தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ குணம் மாறுதோ அப்பதான் நீங்க குபேரனா மாற முடியும். முடிஞ்சா அவருடைய போட்டோ ஒன்று வாங்கிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று போட்டு ஃபர்ஸ்ட் உங்க ஒய்ஃபுக்கு ஒன்று கொடுங்க. வீட்டுக்காரர் குபேரனை போல தேவன் வச்சிருக்கிறாரு, என்னையும் குடும்பத்தையும் குபேரனா மாத்துவாருன்ட்டு வச்சுக்கிறாங்களா? பாருடா, சோத்துறேன். நான் பர்ஸில் வச்சுக்கிறேன். என் ஒய்ஃபை நானும் சேர்ந்து எடுத்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கிறேன். பர்ஸை திறக்கும் போது அந்த ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோவை பார்க்கும் பொழுதுலாம் ஒரே மகிழ்ச்சி. நீங்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள். அதை பார்க்கும் பொழுதெல்லாம் சில பேர் ஃபோட்டோவை மாற்றிடுறாங்க. வருஷம் எடுக்கிற ஃபோட்டோ பர்ஸில் வச்சுக்கிறாங்க. அது வைக்கக்கூடாது. அது வயசான மாதிரி காட்டும். உங்களுக்கு டவுட் வந்துடும், நான் தானான்னு சொல்லிட்டு. கல்யாணத்தப்ப எடுத்த ஃபோட்டோ பர்ஸில் வைங்க. வச்சுன்னு வச்சிங்களேன், சொல்லுவீங்க, என்ன அழகா இருக்கிறாங்க, என் ஒய்ஃப் அப்போ எவ்வளோ அழகா இருந்திருக்காங்க, என் வீட்டுக்கார் எவ்வளோ அழகா இருந்திருக்கிறாரு. இவங்களை இன்னும் அழகுபடுத்துறதுக்கு தான் தேவன் என் கரத்தில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அசிங்கப்படுத்துறது கிடையாது. என் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தன் பேசிட்டே இருந்தேன். ஒரு சொக்கா போட்டு வந்தான் மஞ்சள் கலரில். கை கொள்ளும்போது கேட்டேன், என்ன தம்பி ஒய்ஃப் எடுத்து கொடுத்ததா? ஆனால் எப்போ நான் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டான். எனக்கும் எடுத்து கொடுத்தாங்களே ஒரு சட்டை, பச்சை கலர் மஞ்சள் கலர்னு. அப்போ அவன்கிட்ட சொன்னேன், அண்ணா ஒன்றுமே புரியலண்ணே, நம்ம கூட்டு போய் எல்லாரும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி அவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம். ஆனால் அவங்க கூட்டிட்டு போனா அவங்க மட்டும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியே நமக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அழுகுறான் ஓன்னு. நான் சொன்னேன், நம்மளுடைய குணம் வேற, அவங்களுடைய குணம் ஆமா வேற. நம்ம எல்லாரும் பார்க்கும்போது ஒய்ஃப் நல்லா இருக்கணும்னு எடுத்து கொடுப்போம். அவங்க மற்றவங்க கண்ணுக்கு நம்ம நல்லவங்களா தெரியக்கூடாது. அவங்க கண்ணுக்கு மட்டும் நம்ம என்ன தெரியணும், அழகா இருக்கிற மாதிரி நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த சட்டையை போடலன்னா கூட சண்டை வருதுண்ணா. நான் சொன்னேன், சட்டையை ஒன்று போட்டுக்கோ, இன்னொரு சட்டையை எடுத்து பேக்கில் வச்சுக்கோ, ஹாய்னு வீட்டில் சொல்லிட்டு பக்கத்துக்கு வந்து சட்டையை மாற்றி. அதுக்கும் முடியாதுண்ணே. ஏன் வீட்டில் போயிட்டு செல்ஃபி எடுத்தாங்க, ஆஃபீஸில் போயிட்டு செல்ஃபி எடுத்து அனுப்புனாங்க. சட்டையை மாற்றி நான் என்னென்ன பண்ண முடியும்? நானும் யோசிச்சேன், இது எப்படிதான் மாத்துறது? கடவுள் சொல்றாரு, இது மாறாது, இது மாறாத பிரமாணம். ஹல்லேலூயா. இது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பிரமாணம். இன்னும் 1000 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா கூட இது இப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில யோசேப்பு 13 வருஷத்துக்கு குறித்து டிசைன் பண்ணா, நீங்க 4 வருஷத்துக்கு டிசைன் பண்ணுங்க, அடுத்த வருஷத்துக்கு டிசைன் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க படிக்கிறாங்களே, இப்ப சொல்லுங்க, என் பொண்ணு 10வது படிக்கும்போது, 12வது படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் அப்படின்னு வாயை திறந்து சொல்லுங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். கண்களை மூடுவோமா? நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
இந்த நல்ல மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறீர்கள். அந்த பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை சிறந்திருக்கும்படி செய்ய போகிறது. யோசேப்புக்கு சொப்பனத்தை மாத்திரமல்ல, எப்பொழுது அவனை உயர்த்துவேன் என்ற அர்த்தத்தையும் அப்படிக்கூடிய சொப்பனத்தையும் அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய மனம் மட்டும் மாறினவர்களாக அல்ல, எங்களுடைய குணத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் செய்வார், அவர் சொன்னார்னா அவர் செய்வார் அப்படின்ற ஒரு குணத்தை எங்களுக்கு கொடுங்க. அந்த குணத்தோடு கூட இந்த பூமியில வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.